முதலில் ஜான் வின்சென்ட் சாருக்கு நன்றி. அதே மாதிரி வந்து அதில் இருக்க அட்மின், அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு இப்போ முதல்ல வந்து வாழ்த்துறை சொன்ன நம்மளுடைய அன்பர், அதே மாதிரி இப்போ வந்து சிவா வந்து நமக்கு வந்து அறிமுகம் சொன்னாரு. அதே மாதிரி வந்து இந்த வாய்ப்பளித்த எனக்கு இந்த வாய்ப்பளித்த நம்மளுடைய லட்சுமி நாராயணன் சார் அனைவருக்கும் இனிய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பயுமே தொடர்ந்து பார்வையாளர்கள்லாம் வந்து இந்த நிகழ்வை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு போக போற நபர்கள். ஸோ அந்த விதத்துல வந்து வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் இனிய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னோட ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்ணணும். கொஞ்சம் கோ ஹோஸ்ட் கொடுக்குறீங்களா? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஆக்சுவலா எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ், த மிஸ்ஸிங் லிங்க் பிட்வீன் மெரிட் அண்ட் சக்சஸ். ஸோ இங்க வந்து நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு பேச போற ஒரு புத்தகத்தோட அறிமுகம் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதரோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய திறனை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். அதுதான் எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ். நம்ம எங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ஒரு நிறுவனத்துல ஒரே கல்வி தகுதி, ஒரே அனுபவம், ஒரே தொழில்நுட்ப அறிவு, ஒரே உழைப்பு. ஆனா ஒருத்தர் வந்து ஜெனரல் மேனேஜரா இருக்காரு, இன்னொருத்தர் வந்து டைரக்டரா இருக்காரு, இன்னொருத்தர் சிஇஓ இருக்காரு. ஏன்? ஒரே நிறுவனத்துல ஒரே கல்வி தகுதி, ஒரே அனுபவம், ஒரே தொழில்நுட்ப அறிவு, ஒரே உழைப்பு. ஆனா ஒருத்தவங்க வந்து ஜெனரல் மேனேஜர் இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து டைரக்டர். அவங்களுடைய அணுகுமுறையா இருக்கும் சார். ஒரு பிரச்சனையை பார்த்தோ, ஒரு மனிதர்கள்ட்ட இருக்கிற அணுகுமுறையை வச்சு அவர் அந்த மாதிரி எலிவேட் ஆயிருக்கலாம் அப்படிங்கிறது. சூப்பர் சார், ரமேஷ் சார், தேங்க்யூ வெரி மச். சூப்பராக சொல்றீங்க. ஸோ அந்த ஒரு கூடுதல் திறன் என்ன இருக்கு அப்படின்னா, அவங்கள்ட்ட இருக்க என்ன ஸ்கில் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பேச போறது. இன்னைக்கு இருக்க உலகத்துல நமக்கு வந்து நிறைய நம்ம வாழ்க்கையை எளிமைப்படுத்துறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ஆட்டோமேஷன் வளர்ந்துருக்கு, ரோபோட்டிக்ஸ் வந்திருக்கு. ஆனா ஒரு விஷயத்த ஏஐயால கண்டிப்பா செய்யவே முடியாது அப்படின்னா, அது மனிதர்களை ஊக்குவிக்கக்கூடிய தலைமைத்துவ பண்பு தான். அதாவது நம்ம ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை ஏஐயால செய்ய முடியாது. ஸோ அந்த விதத்துல மேனேஜ்மெண்ட் இஸ் டூயிங் திங்ஸ் ரைட், லீடர்ஷிப் இஸ் டூயிங் ரைட் திங்ஸ் அப்படின்றதான். ஒரு தலைவர் ஒரு ரூம்குள்ள வராரு அப்படின்னு வச்சுக்கோங்க, எதுவுமே பேச வேண்டாரு. ஆனா மக்கள் எல்லாரும் அவங்களை அப்படியே கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவரோட உடல் மொழி, அவரோட கண், அதாவது ஐ கான்டாக்ட், அவரோட பேசன்ஸ், அவரோட அமைதி, அவரோட நம்பிக்கை எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவரை ஒரு தலைவரா பார்க்க வைக்கிறது பார்த்தீங்களா? ஸோ அந்த தான் வந்து நம்மளுடைய அந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஸோ இதுல வரக்கூடிய இந்த பிரசன்டேஷனோட நினைவுல பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஏன் இந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ் இவ்வளவு முக்கியம் அப்படின்றத கண்டிப்பா இதுல பாத்திரலாம். இது வந்து ஒரு சிறந்த அதாவது ஒரு மேனேஜர் ஆகணும்ன்றது மட்டும் கிடையாது. இது ஒரு மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராகவும் மாறும் பயணத்தை தொடங்க போறோம் அப்படின்றதான். ஸோ அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ்ன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒருத்தவங்க வந்து பீப்புள் எப்போ தெரியுமா நம்மளை பார்த்து ஒரு முடிவுக்கு வருவாங்க? நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு the people decide who are before you finish your first sentence அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ்க்கான ஒரு மிக முக்கியமான ஒரு வேறுபாடு சாதாரண நபருக்கும் அவங்களுக்கும். ஸோ இப்போ வந்து என்னன்னா, ஒரே ஒரு சின்ன ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு எம்என்சியில் இருக்குது, 2 மேனேஜர்ஸ் இருக்காங்க. 2 ரொம்ப திறமையானவர்கள். ஒருத்தவங்க வந்து 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒருத்தவங்க வந்து 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூல முதல் நபருக்கு டெக்னிக்கல் ரேட்டிங் சூப்பரா இருக்கும், அந்த அப்ரைசல் செம்மையா இருக்கு. 2வது நபருக்கு ஆவரேஜ் டெக்னிக்கல் ரேட்டிங் இருக்கும். ஆனா ப்ரமோஷன் யார் கிடைச்சிருக்கும்? திருப்பி சொல்றேன், ஒரு எம்என்சில 2 இன்ஜினியரிங் மேனேஜர்ஸ் இருக்காங்க. 2 பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேலண்டானவங்க. ஒருத்தருக்கு 18 வருஷம், ஒருத்தருக்கு 12 வருஷம். ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் ரேட்ல முதல் நபருக்கு டெக்னிக்கல் ரேட்டிங் சூப்பரா இருக்கு. 2வது நபருக்கு ஆவரேஜ் டெக்னிக்கல் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா ப்ரொமோஷன் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா 2வது நபருக்கு. ஏன்னா அவர் வந்து மீட்டிங்ஸ்ல பேசுவாரு. யாரும் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கிறீங்களா? சரி, மியூட் பண்ணிக்கிறீங்களா? அவர் வந்து என்னன்னா, இன்டர்னல் கஸ்டமர்கிட்ட எக்ஸ்டர்னல் கஸ்டமர்கிட்ட ஒரு ட்ரஸ்ட்வொர்த்தி பில்ட் பண்ணியிருக்காரு. அவர் பிரச்சனைகளை அமைதியா கையாண்டிருக்காரு. அவர் நம்ம கூட இருக்க எல்லா டீம்மேட்ஸையும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ் இருந்தனால அதனாலதான் அவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இருக்க கார்பரேட் வேர்ல்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பத்தாது, விசிபிலிட்டி கண்டிப்பா வேணும், இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா வேணும், ட்ரஸ்ட் வேணும். ஸோ இதெல்லாம் எக்ஸிக்யூட் பிரசன்ஸ் உருவாக்குது. ஹார்வர்ட் பிசினஸ் ரிவ்யூல ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அந்த ஆய்வுல வந்து தலைமை பதவிக்கு இறங்கின தேர்வுல தொழில்நுட்பத்துடன், அதாவது டெக்னிக்கல் ஸ்கில்ஸோட நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஆளுமைகள் தான் முக்கிய பங்காற்றுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தோம்னா வந்து, இப்போ எல்லாரும் ஒரு சின்ன கேள்வி, உங்க நிறுவனத்துல மிகவும் திறமையான ஒரு நபர் ப்ரமோஷன் கிடைக்காம இருந்திருக்குதா? யாராவது மீட் பண்ணி சொல்ல முடியுமா?
சில பேர் ரொம்ப டேலண்டா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு ப்ரமோஷனே கிடைச்சிருக்காம இருக்கும். ஏன் தெரியுமா? இருக்கு சார். ம். சார் சொல்லுங்க சார். அந்த மாதிரி நல்ல டேலண்ட்டு, ஹை பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே டெக்னிக்கல் ஸ்கில் இருந்து நிறைய பேர் அந்த மாதிரி இருந்திருக்கு. என்ன அப்படின்னாக்கா, ஒரு நிறுவனத்துக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை அவர் ஃபுல்ஃபில் பண்ணாம இருந்திருப்பாருன்றது என்னோட கண்ணோட்டம். கரெக்ட் சார், சூப்பர் சார், சரியா சொல்லிட்டீங்க. இதுல ஒரே கூடுதலா ஒரு சின்னோண்டு குட்டியோட பாயிண்ட் சேர்த்துக்கணும் அப்படின்னா, அவருக்கு எக்ஸிகியூட்டிவ் பிரசன்ஸ் கம்மியா இருந்திருக்கான். அவர் வேலையை மட்டும் பார்த்திருப்பாரு. அவரு தன்னோட ஸ்கில்லா இருக்கட்டும், இண்டிவிஜுவல் டெவலப் பண்றதுக்கு எல்லாம் சூப்பரா பண்ணுவாரு. ஆனா இங்க எக்ஸிகியூட்டிவ் பிரசன்ஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ண போகுது. இந்த புக்கை எழுதினவங்க யாருன்னா சீத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஇஓ கோச் சார் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவுல பல்வேறு தொழில் முனைவர்களுக்கான பயிற்சி கொடுக்கறதுல ரொம்ப சிறந்து விளந்து இருக்காங்க. இவங்களோட இவங்களோ இந்த புக்கை எழுதினதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிக ஆகாது. ஸோ அடுத்த ஸ்லைட்ல நம்ம வந்து எக்ஸிகியூட்டிவ் பிரசன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸிகியூட்டிவ் பிரசன்ஸ் அப்படின்றது ஒரு திறன் அல்ல, அது ஒரு ஸ்கில் கிடையாது, பல திறன்களோட சங்கமம். ஸோ நிறைய ஸ்கில்ல சேர்ந்து இருக்க ஒரு சின்ன வந்து ஒரு கொலாஜ் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு இதை ரொம்ப எளிமையா நம்ம சொல்றதுன்னா, எக்ஸிகியூட்டிவ் பிரசன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பீப்புள் பிலீவ் யுவர் பிலீவ் சாரி பீப்புள் பிலீவ் யூ பிஃபோர் யூ ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் நம்ம நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதா. இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 விஷயம் இருக்குது. அந்த 3 பில்லர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஃபர்ஸ்ட் வந்து கம்பீரம், நம்பிக்கை, மன உறுதி, முடிவெடுக்கும் திறன். இந்த கம்பீரம் அப்படின்றதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம நம்ம லைஃப்ல வந்து சில இன்ஸ்பைரிங் லீடர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே, அந்த கேட்டகரியில இந்த கம்பீரம் இருக்கும். கம்பீரம்னா சத்தம் பேசுறதுலாம் கிடையாது. அவங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கும், ஒரு மன உறுதி இருக்கும், டிசிஷன் மேக்கிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரெண்டாவது கம்யூனிகேஷன், நம்ம எப்படி பேசுறோம், எப்படி கேட்கிறோம், டூ வே. மூணாவது எப்படி நம்ம மற்றவங்களை நம்ப வைக்கிறோம். ஸோ அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவது அப்பியரன்ஸ். ஸோ நம்மளுடைய ப்ரொஃபஷனல் இமேஜ் எப்படி இருக்கணும், அதே மாதிரி நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், நம்மளுடைய வாக் எப்படி இருக்கணும், நம்மளுடைய அப்பியரன்ஸ் தோற்றம் எப்படி இருக்கணும் அப்படின்றதான். இந்த 3 ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் எக்ஸிகியூட்டிவ் பிரசன்ஸ். ஸோ இப்போ வந்து ஸ்டீவ் ஜாப் வந்து ஒரு ஆப்பிள்ல இருந்து ஒரு ஃபோனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப யாரும் அந்த பிபிடியை பாக்குறாங்களா இல்லாட்டினா ஸ்டீவ் ஜாபா பார்ப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்டீவ் ஜாபை தான் பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவரோட பிரசன்ஸ் தான் எல்லாரும் நினைவு வச்சிருக்காங்க. அதே போல நம்ம நிறுவனத்துல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வேலை செய்யற நிறுவனமா இருக்கட்டும், நம்ம வச்சு நடத்துற நிறுவனமா இருக்கட்டும், நம்ம பார்த்த உடனே இவர் தான் எங்க தலைவர் அப்படின்ற மாதிரி மக்கள் நினைக்கிற மாதிரி இருந்தா அதுக்கு பேரு எக்ஸிகியூட்டிவ் பிரசன்ஸ் அப்படின்றதா. அதனால நம்ம இது ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படின்றத அடுத்த ஸ்லைட்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ ஒய் எக்ஸிகியூட்டிவ் பிரசன்ஸ் மேட்டர்ஸ். இன்னைக்கு இருக்க நிறுவனங்கள்ல எம்ப்ளாயை மட்டும் தேடுறதுல ஃபியூச்சர்ஸ் லீடர்ஸ் தான் தேடிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சிஇஓ ஒரு விஷயத்த சொல்றாரு என்னன்னா, என் நிறுவனத்திற்கு திறமையானவர்கள் மட்டும் வேலைக்கு எடுக்கவில்லை, எங்கள் நிறுவனத்தின் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவர்களை தேர்வு செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க வந்து ஃபியூச்சர் லீடர்ஸை தேடிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா, ஒன்றும் இல்லை, நான் பெங்களூர்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கப்ப வந்து அப்போ வந்து அந்த ஸ்கூல் பஸ்ல எல்லாம் போட்டிருக்கோம், ஃபியூச்சர் விசனரிஸ் ஆர் ஆன் போர்டு அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அப்போ வந்து எதிர்காலத்தை இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷனரிஸ் தான் உள்ள டிராவல் பண்றாங்க. அப்ப நீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அந்த பஸ்ல போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அதே மாதிரி ஒரு சிஇஓ வந்து ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கணும்னா வேலை செய்யறதுக்காக இல்லை, அந்த திறமைக்காக வந்துட்டு இல்லை, அந்த நிறுவனத்தோட எதிர்காலத்தை இவங்க தான் உருவாக்க போறாங்க. ஸோ அப்படின்றப்ப அதுக்காக தான் பண்ணேன். ஒரு தலைவர் அப்படின்றவர் கடினமான சூழ்நிலையில அமைதியா இருப்பாரு, தெளிவா பேசணும், முடிவு கரெக்டா எடுக்கணும், அணியை வழி நடத்தணும். இதுதான் ஒரு தலைவரோட மிக முக்கியமான ஒரு விஷயம். எக்ஸிகியூட்டிவ் பிரசன்ஸ் இல்லாட்டினா கண்டிப்பா லீடர்ஷிப்ன்றது சாத்தியமே கிடையாது. இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, கஸ்டமர் இருக்காங்க, எம்ப்ளாயீஸ் எல்லாரும் ஒரே ஒரு தலைவரோட வார்த்தையை விட ஒரு அவரோட பிரசன்ஸ் அதிகமா கவனிக்கிறாங்க. ஸோ அவரோட வார்த்தைகள் முக்கியம் தான், அதோட அவருடைய பிரசன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதா முக்கியம். ஸோ உங்களோட வாடிக்கையாளர்கள் உங்க நிறுவனத்தை பாக்குறது இல்ல, உங்களை தான் முத பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம தான் நம்ம நிறுவனத்தோட பிராண்ட் அம்பாசிடர். இப்ப நான் ஒரு காலேஜ்ல இருந்து படிச்சுட்டு வரேன்னா, இந்த புதுசா பாக்குறவங்களுக்கு நான் தான் அந்த காலேஜ், ஐ எம் த பிராண்ட் அம்பாசிடர். இப்ப நான் ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறேன், எங்கேயோ ஒரு கஸ்டமரை போய் பார்க்க போறேன் அப்படின்னா ஐ எம் த கம்பெனி, எந்த கம்பெனில இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அப்ப அந்த விதத்துல வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய பிரசன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு முக்கியம். நம்ம தான் நம்மளோட அம்பாசிடர். ஸோ அப்ப எக்ஸிகியூட்டிவ் பிரசன்ஸ்ன்றது ஒரு சாஃப்ட் ஸ்கில் கிடையாது, இது ஒரு பிசினஸ் ஸ்கில். அப்படின்னா திறமையாளர்கள் ஏன் பின்னாடியே இருக்காங்க?
ஸோ அப்படின்றத அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம் நம்ம. ஸோ என்ன லீடர்ஷிப் கேப் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்ம வாழ்க்கையில பத்தி பேசணும்னா பலர் நல்லா படிச்சிருப்போம், கடினமா வேலை செய்வோம், டெக்னிக்கல் ஸ்கில்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா நம்ம கிடைக்கிற வாய்ப்புகள்லாம் எல்லா நேரத்துலயும் கிடைச்சிருமான்னு கேட்டோம்னா சில நேரத்துல மத்தவங்களுக்கு போயிடும். ஏன்னா இந்த கார்ப்பரேட் உலகத்துல வெறும் டேலண்ட் ப்ரொமோஷன்ன்றது நாலேஜை மட்டும் பார்த்து வர்றதுல லீடர்ஷிப் பொட்டன்ஷியலுக்காக தான் கிடைக்குது. திருப்பி சொல்றேன், இப்ப வந்து நம்ம எல்லாருமே சின்ன வயசுல நல்லா படிச்சிருப்போம், நல்லா வேலை செஞ்சிருப்போம், நிறைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் இருக்கும், நம்மளுடைய சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டா இருப்போம். ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லா நேரத்துலயும் நமக்கு மட்டும் கிடைக்காது, மத்தவங்களுக்கு போயிடும். அப்படின்னா ஏன்னா வந்து இந்த கார்ப்பரேட் உலகத்துல ப்ரொமோஷன், அதுக்கப்புறம் நம்ம growth அப்படின்றது எல்லாமே நாலேஜுக்காக மட்டும் கிடைக்கிறது இல்ல, லீடர்ஷிப் பொட்டன்ஷியலுக்கு தான் கிடைக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு கதையோட சொல்லாமே, ஒரு 2 சேல்ஸ் மேனேஜர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ப்ராடக்ட்ஸ் பத்தி சூப்பரா தெரியும். அவர் வந்து செம்மையா அந்த ப்ராடக்ட்டோட அதெல்லாம் அந்த ப்ராடக்ட்ல என்ன கேட்டாலும் கரெக்டா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு, சூப்பரா பண்ணுவாரு. ஆனா அவர் பிரசன்டேஷன் வந்து மீடியமா பண்ணுவாரு. ஒருத்தர் வந்து ப்ராடக்ட் ஃபுல்லா தெரியவே தெரியாது. ஆனா கஸ்டமர்கிட்ட போய் பேசினாரு அப்படின்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுவாரு. பீப்புள் அவர் அதாவது மக்கள் அவர் ஈர்க்கிற மாதிரி பேசுவாரு. பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பாரு. அப்படி இருப்பார் 2வது மேனேஜர். ஸோ சிஇஓ வந்து யார வந்து அதிகமா தேர்ந்தெடுப்பாரு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த 2வது நபர தான் தேர்ந்தெடுப்பாரு. ஏன்னா நிறுவனங்கள் வேலை செய்றவங்கள மட்டுமல்ல, வேலையை செய்து கொடுக்க மற்றவங்கள யாரெல்லாம் மோட்டிவேட் பண்றாங்களோ அவங்களையும் சேர்ந்து தான் தேடிட்டு இருக்கு. அவங்க மட்டும் வேலை செய்யக்கூடாது. மத்தவங்கள மோட்டிவேட் பண்ணி அந்த ஒர்க்க சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றவங்கள தேடிட்டு இருக்குது. ஸோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உழைப்பு உங்கள் கதவை திறக்கும். ஆனால் எக்ஸிகியூட்டிவ் பிரசன்ஸ் உங்களை தலைமை அறைக்குள் அழைத்துச் செல்லும். திருப்பி சொல்றேன், உழைப்பு உங்களுக்கு கதவை திறக்கும். ஆ- ஆ- ஆனா எக்ஸிகியூட்டிவ் பிரசன்ஸ் தான் நம்மள தலை உட்கார வைக்கும். அதனால வந்து ஒண்ணும் அப்படின்றப்ப இந்த ஸ்கில்ல எப்படி லேர்ன் பண்ணலாம்? சரியா? இதுல ஃபர்ஸ்ட் பில்லர் நம்ம வருவோம். எப்பயுமே வந்து இந்த கம்பீரம் அப்படின்றது வந்து இந்த ஸ்கில் டெவலப் பண்ணிக்கக்கூடிய ஸ்கில் தான் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கம்பீரம் அப்படின்றது என்னது? கோபமா பேசுறது இல்ல. இல்ல கோபமா இருக்கிறது இல்ல. சத்தமா பேசுறதுலாம் கிடையவே கிடையாது. அதிகாரத்தை வெளிப்படுத்துறதும் கிடையவே கிடையாது. கம்பீரம் என்பது எந்த சூழ்நிலையும் மக்கள் உங்களை நம்புற அளவுக்கு நீங்கள் அமைதியாகவும், தெளிவாகவும், உறுதியாகவும் இருப்பது. அதாவது திருப்பி சொல்றேன், ஒரு கம்பீரம்ன்றது கோவப்படுறது கிடையாது, சத்தமா பேசுறது இல்ல, அதிகாரத்தை அப்படியே எப்ப பார்த்தாலும் அதிகாரத்தை காமிச்சிட்டே இருக்கிறது கிடையாது. கம்பீரன்றது எந்த சூழ்நிலையும் மக்கள் உங்களை நம்புற அளவுக்கு நீங்க அமைதியாகவும், தெளிவாகவும், உறுதியாகவும் இருப்பதுதான். இப்போ ஒரு உண்மையான தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா வந்து பிரச்சனையப்ப அவர் பதட்டப்படவே மாட்டாரு. இன்னொருத்தவங்கள குற்றம் சொல்லவே மாட்டாரு. தீர்வை நோக்கி செயல்படுவாரு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்துல் கலாம் வந்து அவரை வந்து ஆம், இந்த இந்த ஒரு விஷயத்த வந்து சிறப்பா செய்யக்கூடிய நபர் தான். ஒரு ராக்கெட் ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் ஃபெயிலியர் அப்படின்னு வந்து டேரக்டா வந்து சொல்றதா இருக்கட்டும், அடுத்த ராக்கெட் செம்மையா போகுது அப்படின்னு சொல்றதா இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான். ஸோ இதுல வந்து இன்னைக்கு இருக்க எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய மைக்ரோசாஃப்டோட சிஇஓ சத்யா நாத்தலா. அவர் வந்து 2014 அந்த பொசிஷன் எடுக்கிற சமயத்துல பார்த்தோம்னா வந்து அந்த நிறுவனம் ரொம்ப ரொம்ப டவுன்ஃபால் போஸ்ட் ஸ்டார்ட் ஆன டைம் அது. அவர் வந்தாரு. இப்ப கிட்டத்தட்ட வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் அவருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு முதல்ல வர்றப்ப. ஸோ நீங்களாம் இந்தியால இருந்து வந்திருக்கீங்க, உங்க அந்த மென்டாலிட்டியில இருக்கும் அப்படின்னு கூட சில பேர் குற்றம்லாம் சாட்டினாங்க அவர் ஆரம்ப காலகட்டத்துல. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லாரும் அப்படியே ஒரு மொத்த மாற்றமும் வந்துச்சு. அவர் எங்கேயுமே தன் குரலை உயர்த்தவே இல்லை. அவர் யாரையும் இது பிளேம் போடவே இல்லவே இல்லை. ஒரே ஒரு சின்ன கல்ச்சர் மட்டும் கொண்டு வந்தாரு. எம்பத்தி, லேர்னிங், கொலாபரேஷன். இது 3 தான் அவரோட ஒரு தாரக மந்திரம் மாதிரி. எம்பத்தி, லேர்னிங், கொலாபரேஷன். ஸோ ஒரு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட உலகத்தோட மிக முக்கியமான நிறுவனங்களை மாத்துனதுல அது ஒரு முக்கியமான பங்கு சத்யேந்திர உண்டு. ஸோ அப்போ வந்து ஒரு சவாலான சூழ்நிலையில உங்க நம்ம குழு வந்து யாரை பார்க்குது? உங்களை பார்த்து அமைதியா இருக்கிறவங்களா இல்ல பதட்டமாறவங்களா? யாரை தலைவரா ஏத்துக்கும் அப்படின்றப்ப கம்பீரம் இருந்துச்சுன்னா மக்கள் நம்மள மதிப்பாங்க. அத உலகுக்கு எடுத்து செல்லக்கூடிய கருவி தான் இந்த கம்யூனிகேஷன். அத நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். சரியா? சோ இதை எப்படி வளர்த்துக்கிறதுன்றதை நம்ம முதல் சொல்லிடலாம். சோ எப்படி செய்யலாம்? இந்த கம்பீரத்தை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா இது பிறவிலே வருமானு கேட்டோம்னா கிடையாது. இது தினசரி பழக்கத்துல நம்மளால மாத்திக்கலாம். எப்படி மாத்திக்கணும்? ஒரு 5 டிப் மட்டும் பண்ணா போதும். கண்டிப்பா நம்மளால இதை மாத்திக்க முடியும். பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சிந்திக்கணும். ஒரு தலைவரோட வார்த்தை நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும்.
இன்னைக்குமே பார்த்தோம்னா ஏன் ஷேர் மார்க்கெட்ல வந்து சில தலைவர்கள் சில வார்த்தைகள் சொன்னா டக்குன்னு மேலே ஏறிடுது, சில தலைவர்கள் சில வார்த்தைகள் சொன்னா டக்குன்னு ஏன் கீழே இறங்குது? ரெண்டுமே காரணம் என்னன்னா அந்த வார்த்தையோட தாக்கம் வந்து அவ்வளவு தூரத்துக்கு இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. ரெண்டாவது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ரெண்டாவது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். சார் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியா அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பட் இது இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்றதான். வெற்றிக்கு நான், தோல்விக்கு அவர்கள். அதாவது வந்து எப்பவுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இஃப் எல்லாருமே ஐ எம் த ஃபாதர் ஆஃப் சக்சஸ்ன்னு சொல்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. நோபடி எல்ஸ் கம் அண்ட் சே ஐ எம் த ஃபாதர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு யாருமே சொல்ல ரெடியா இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுன்றது என்ன ஃபெயில் இருந்தாலும் சரி ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் ஒன், ஐ ஹேவ் டு ஹேண்டில் திஸ் ஒன். அப்போ நான் வந்து இதை சரியா கடந்து போகணுன்றது இருக்குல்ல. அதான் மூணாவது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது. சில சமயம் கோவம் வரும், பதட்டம் வரும், அவசரம் வரும். இது எல்லாமே நம்மளோட முடிவை பாதிக்கும். அப்ப இந்த எமோஷனல் பேலன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல கோவப்படாம நம்ம எமோஷனலா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதான். நாலாவது விஷயம், தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே எனக்கு எல்லாமே தெரியும்னு யாருமே இங்க யாரும் இல்லை. எல்லாமே நம்ம அமைப்புல இணைஞ்ச எல்லாருமே வந்து தொடர் கல்வியில் இருக்கவங்க தான். ஏன்னா புக்கு வந்து நம்ம எல்லாரும் படிக்கணும் அப்படின்றப்ப அந்த விதத்துல ரொம்ப சிறந்து தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கோம். அஞ்சாவது நேர்மையை காப்பாற்றுதல். ஸோ அப்போ வந்து நம்பிக்கை இழந்த தலைவரை அவர் பதவியில மட்டும் தான் தலைவரா இருப்பாரு, அவர் வந்து உண்மையான தலைவரா இருப்பாருன்னு கேட்டா கிடையவே கிடையாது. இந்த 5 பழக்கத்தை டெய்லி நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அந்த கம்பீரம்ன்றது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ ஒரு வாடிக்கையாளர் உங்க தயாரிப்பை பத்தி புகார் சொல்றாரு அப்படின்னா ஒரு சாதாரண மேனேஜர் பஸ் இது எங்க தப்பு இல்லை பஸ் அப்படின்னு சொல்றாரு. சரி, இதே எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ் உள்ள தலைவர் என்ன செய்வாருன்னா வந்து சாரி ஃபார் யுவர் இன்கன்வீனியன்ஸ், நாங்க இதை உடனே ரிசால்வ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அப்போ வந்து என்னன்னா உங்க சிரமத்துக்கு நாங்க வந்து வருந்துறோம், வி ரெக்ரெட் ஆன் யுவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் வருகிறோம். அதே சமயத்தில் வந்து இதை உடனே நாங்கள் ரிசால்வ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்களே. ஸோ இந்த ரெண்டாவது எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ் இருக்க தலைவர் வந்து அதை சொல்லுவார். ஸோ அப்போ வந்து ஒரு தலைவரோட சிந்தனை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா மற்றவர்கள் மனதில் அது எப்படின்றத பதிய வைக்கிறதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன். ஸோ அதை நம்ம வந்து வரக்கூடிய ஸ்லைட்ல பார்க்கலாம். சரியா? ஓகே. ஒரு தலைவரோட வெற்றின்றது அவர் எவ்வளவு தெரிஞ்சிருக்காருன்றத காட்டிலும் அவர் எவ்வளவு தெளிவா பேசுறாருன்றதுதான் இருக்குது. ஒரு தலைவரோட வெற்றி அவர் எவ்வளவு தெரிஞ்சிருக்காருன்றதை விட அவர் எப்படி தெளிவா பேசுறாரு அப்படின்றதுதான் இருக்கு. சிறந்த தலைவர்கள் அப்படின்னு சொன்னா சிக்கலான வார்த்தையை எடுத்தா கூட விஷயத்தை எடுத்தா கூட ரொம்ப எளிமையா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப சிக்கலான வார்த்தை விஷயமா இருக்கும், ஆனா ரொம்ப எளிமையா சொல்லிடுவாங்க. நீளமாக அல்ல, ரொம்ப வந்து எஃபெக்டிவா பேசிடுவாங்க. லாங்கா லென்த்தாலாம் பேச மாட்டாங்க, எஃபெக்டிவா இவ்வளவுதான் அப்படின்றத சொல்லுவாங்க. பேசுவதற்கும் கேட்பதற்கும் சமமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் திருப்பி சொல்றேன், அவங்க பேசுறதுக்கு அவங்க பேசுறதுக்கும் சரி, கேட்கறதுக்கும் சரி இதாகும். ஒரு மீட்டிங் ஏன் முடியுது, ஸோ உங்களுடைய பாயிண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்றத ஆக்டிவா லிசன் பண்ணி கடைசியா அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துலதான் வந்து சிறந்த தலைவர்கள் இருப்பாங்க. அப்போ வந்து ஸ்டீவ் ஜாப் வந்து ஒரு புதிய பொருள் புதுசா ஏதாவது ஒரு இன்ட்ரடியூஸ் பண்றாரு, ஒரு ப்ராடக்ட் லான்ச் இருக்கு அப்படின்னா வந்து அவர் வந்து வெறும் வந்து அந்த டெக்னாலஜியை பத்தி மட்டும் பேச மாட்டாரு. அதனால மக்கள் அந்த தயாரிப்பை மட்டும் வாங்கல, அவர் கனவை வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு போன் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா வந்து இது வந்து ஒரு ஒரு டிவைஸ் மட்டும் கிடையாது. இது எப்படின்னு கேட்டோம்னா வந்து அது சில பேரோட கனவு. அந்த கனவை தான் வாங்குறாங்க. ஸோ நல்ல தொடர்பாடல் என்பது தகவல் பரிமாற்றம் அல்ல, தாக்கத்தை உருவாக்குவது. நல்ல தொடர்பாடல் என்பது தகவல் பரிமாற்றம் அல்ல, தாக்கத்தை உருவாக்குவது. சில பொலிட்டிக்கல் மீட்டிங்லாம் பார்த்தா அந்த தலைவர் பேசி முடிக்கிற சமயத்தில் அப்படியே வைபோ வந்து ஸோ ஒரு பண்றாங்கல்ல. ஸோ அப்போ வந்து என்னன்னா அதே தான் எல்லாத்துக்குமே பொருந்தும் அது. ஸோ அப்போ வந்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்துறது, மக்கள் மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது தான் உண்மையானது. ஸோ உங்கள் அருகாமையில ஒரு 30 நிமிஷத்துல உங்க நிறுவனத்தை சொல்ல சொன்னாங்கன்னா அதுதான் தெளிவா இருந்துச்சு அப்படின்னா அதான் எக்ஸிக்யூட்டிவ் கம்யூனிகேஷனோட முதல் படி. திருப்பி எல்லாரும் சொல்றேன், ஒரு 30 செகண்ட்ல உங்க நிறுவனத்தை பத்தி நீங்க சொல்ல முடியுது அப்படின்னு சொன்னோம்னா அது தெளிவா சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா நாம எக்ஸிக்யூட்டிவ் கம்யூனிகேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சிருக்கோம்னு அர்த்தம். ஸோ கம்யூனிகேஷன்ன்றது நல்லதாக இருக்க வேண்டும் எனில் ஒரு எளிய சூத்திரம் உள்ளது. அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து 3 C's, இதுல 7 C's சொல்லுவாங்க. ஆனா நமக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கிறது 3 C's வச்சுக்கலாம், ஈஸியா இருக்கணும்ன்றக்காக. ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி, நாம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்ற கருத்தை ஒரே கருத்தை எளிமையா சொல்ல தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டிக் செம்ம. ரெண்டாவது கன்சைஸ், அதிகமா பேசுறத விட அதிகமா பேசுறது அறிவோட அடையாளமே கிடையாது. தேவையான அளவு பேசுறதா தலைமைத்துவத்தோட அடையாளம். அதிகமா பேசுறது அறிவின் அடையாளம் அல்ல, தேவையான அளவு பேசுறது தான் தலைமைத்துவத்தின் அடையாளம்.
இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா வந்து ஒரு 30 செகண்டுக்குள்ள அவங்கள்ட்ட விஷயத்த நம்ம கொண்டு போய் அவங்க இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணாதான் அவங்க நம்ம சொல்றதுக்கு லிசன் பண்றாங்கன்னு சொல்றோம்ல. அப்ப வந்து அது அந்த காலத்துல என்ன பண்ணீங்கன்னா, அதாவது திருக்குறள்னு இடத்துல ஒரு 7 வார்த்தையில சொல்லிட்டாங்க. இதே இது ஔவையார் என்ன அதெல்லாம் 7லாம் பெருசுப்பா 2 வார்த்தையில முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. அப்போ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றதுல எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ எப்பொருள் யாரை கேட்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு 7 வார்த்தை சொல்லிருப்பாரு. அதே இது வந்து அவையர் இன்னும் 2 வார்த்தையில முடிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து கன்சைஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது கான்ஃபிடன்ஸ். ஸோ நம்மளுடைய குரல், நம்மளுடைய வந்து அந்த டோனா இருக்கட்டும், நம்ம பாடி லாங்குவேஜ் இருக்கட்டும், ஐ கான்டாக்டா இருக்கட்டும். இது வந்து நம்மளோட எந்த அளவுக்கு நம்ம கரெக்டா பேசுறோம் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய டூல் இந்த 3 விஷயம் தான். ஸோ அப்போ வந்து என்னன்னா ஒரு மீட்டிங்ல ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்ல அட்டன் பண்றப்ப சொன்னாங்க, நீங்க பேசுறப்ப உங்களோட 6 சென்ஸும் கேட்கறவங்க 6 சென்ஸையும் உணர முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க கரெக்டா கம்யூனிகேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த விஷயத்துல நம்ம இந்த கான்ஃபிடென்ட்டா பேசுறதுக்கு நம்மளோட டோன், நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய ஐ கான்டாக்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம சரியா செய்யணும் அப்படின்றதா. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம்னா, அது இது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் லாங்கா லென்த்தா ஏதோ சொல்லணுமே அப்படின்னு நீண்ட விளக்கங்கள் சம்மந்தமே இல்லாம வந்து நான் வந்து நிறைய லாங்கா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது தேவையில்ல. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணா பார்த்தே பேச மாட்டாங்க. அப்படி பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க, அப்படி போயிட்டு இருப்பாங்க. இப்படி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம என்ன சொல்ல வரோன்றது சரியா அங்க ஆப்போசிட்ல கன்வே ஆகுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஸோ நமக்கு ஏதோ கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்குன்ற மாதிரி தெரியும். ஸோ அப்போ வந்து அதே மாதிரி மெதுவாகவும் தயக்கமாகவும் பேசுறது. ஸோ இப்போ ஒரு மீட்டிங்ல நம்ம பேசணும் அப்படின்றப்ப வந்து என்னன்னா, நம்ம சொல்ல வரையது நல்ல பாயிண்டாவே இருந்தாலும் அதை கான்ஃபிடென்ட்டா சரியா சொல்லணும். ஸோ சிலது ரொம்ப ஸ்லோவா கொஞ்சம் தயங்கி தயங்கி பேசணும் அப்படின்னா நம்ம சொல்றதுல நமக்கே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்ற முடிவுக்கு அவங்க வந்துருவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு முதலீட்டாளர்ல நம்ம நிறுவனத்தை அறிமுகப்படுத்தணும்னா 2 நிமிஷம் கிடைச்சிச்சு அப்படின்னா வந்து அந்த 2 நிமிஷத்துல நம்மளோட நிறுவனத்தோட எதிர்காலமாவே முடிவே ஆகலாம். ஆனா கம்யூனிகேஷன்ன்றது ஒரு திறன் அல்ல, அது ஒரு முதலீடு. ஸோ இஃப் யூ கான்ட் எக்ஸ்பிளைன் இட் சிம்பிளி யூ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் இட் வெல் எனஃப் அப்படின்றதான். ஸோ நம்ம வந்து பேசுறதுக்கு முன்னாடி மக்கள் நம்மள ஒரு ஒரு கருத்தை உருவாக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் டிரான்சிஷன் சாரி அப்பியரன்ஸ் அப்படின்றது. ஸோ அடுத்தது நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அப்பியரன்ஸ். ஸோ நம்ம இதில் என்ன சொல்லுவாங்க, ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆர் ஃபார்ம்ட் இன் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முதல் ஒரு தோற்றம் தான் நம்மளுடைய ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த முன்னாடி 2 பார்த்தோம்ல, கம்பீரம் கம்யூனிகேஷன்லாம் பார்த்தோம்ல, அதுக்கு முன்னாடி இருக்க விஷயம் தான் இந்த அப்பியரன்ஸ். ஸோ இதை பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பிஓ ஐஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு 5 விதமான அப்பியரன்ஸ் சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து நம்ம இதில் வந்து அப்பியரன்ஸ் காமனாக முடிச்சிருக்கோம். இந்த புக்கில் அதான் ரொம்ப பாய்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து என்னன்னா நம்ம பேசுறதுக்கு முன்னாடி யாரையா பேச போறோம், நம்மளோட உடை நடை, நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்து தான் பேசவே ஆரம்பிப்பாங்க. அப்பியரன்ஸ்ன்றது ரொம்ப விலை உயர்ந்த ஆடைகள்லாம் கிடையாது. அந்த நம்ம போற ஆடை வந்து ரொம்ப கிளீனா, ரொம்ப வந்து நேர்த்தியா, ஒரு பிஸ்னஸ் அப்பியரன்ஸோட அந்த எந்த ஃபோரமுக்கு போறோமோ அந்த ஃபோரமுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்திரா நோயி அப்படின்னு சொல்லிட்டு பெப்சிகோவோட சிஇஓ இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து தமிழ்நாடு சென்னையில படிச்சு அப்புறமா வந்து பெப்சிகோவோட சிஇஓ வரைக்கும் உயர்ந்தவங்க அவங்க. ஸோ அவங்கள பார்த்தோம்னா வந்து அவங்க வந்து அவங்க எங்க போனாலும் அவங்க ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பர்சன்ஸ் இருக்கும். டாப் 100 உமன் லீடர்ஸ்ல அவங்க இருப்பாங்க. அப்புறம் ஃபார்ச்சூன் இதுல எல்லாம் அவங்க நேம்லாம் வந்திருக்கும். ஸோ அவங்க எங்க போனாலும் சரி அவங்களோட உடை, அவங்களுடைய அவங்க எப்படி இது பண்றாங்க, மரியாதை எப்படி கொடுக்குறாங்க, தன்னம்பிக்கை இவை எல்லாமே சேர்ந்து உலகத்தோட சிறந்த சிஇஓல ஒன்னா அவங்க மாறி இருக்காங்க அப்படின்னா அது வந்து அந்த அப்பியரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு வாடிக்கையாளர் நம்ம அலுவலகத்துக்கு வராங்க அப்படின்னா அவர் நம்ம ப்ராடக்ட்லாம் பார்க்க மாட்டாரு, நம்மளை தான் பார்ப்பாரு. ஸோ அப்படின்றப்ப முதல்ல உங்க நம்மளுடைய டீம் எல்லாத்தையும் பார்க்குறப்ப அதுதான் அவங்களோட பிராண்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். ஸோ அப்போ ட்ரெஸ் ஃபார் த ரோல் யூ அஸ்பயர் டு நாட் ஜஸ்ட் த ரோல் யூ ஹேவ் அப்படின்றத ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி வந்து ஆளுமை அப்படின்றது மக்கள் நம்மளை நம்புறக்கூடிய ஆளுமையா இருக்கும். கம்பீரம்ன்றது கம்யூனிகேஷன்ன்றது மக்கள் நம்மளை புரிஞ்சக்கூடிய திறனா இருக்கும். அப்பியரன்ஸ்ன்றது மக்கள் நம்மளை எப்படி நினைவு வச்சுக்கணும்னு நம்ம செலுத்தக்கூடிய முதல் தாக்கமா இருக்கும். ஸோ இப்போ அடுத்த இதுல வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல ஒன்று பார்க்கலாம் நம்ம. ஸோ அடுத்தது வந்து பாடி லாங்குவேஜ். ஸோ எப்பயுமே வந்து ஒரு தலைவர் வந்து பேச போறாரு அப்படின்னா அவரோட பாடி லாங்குவேஜ்ல தான் ஆரம்பிப்பாரு. ஸோ எப்பயுமே ஒரு கம்யூனிகேஷன்ல வந்து ஒரு மோர் தென் 60% வந்து நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ வந்து ஒரு ஆய்வோட படி பார்த்தோம்னா
ஒரு நபரை பத்திய ஒரு அனுபவம், அபிப்பிராயம் எப்படி வரும்னா சில நொடியிலேயே தெரிஞ்சிடும். அந்த தாக்கத்தை அது வந்து முதல் அவங்களோட உடல் மொழியில இருந்தா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தலைவரோட உடல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நேரா நிமிர்ந்து நிக்கணும், கண்களை பார்த்து பேசணும், புன்னகையோட வரவேற்கணும், கைகளை இயல்பா பயன்படுத்தணும், தேவையற்ற அசைவுகள் தவிர்க்கணும் அப்படின்றத ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 5 விஷயத்த செய்யணும் அப்படின்றப்ப வந்து அந்த பாடி லாங்குவேஜ்ன்னு இருக்கும். ஸோ இப்போ ஒரு நிறுவனத்துல 2 ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் மேனேஜர் வராரு, தலையை குனிஞ்சு அமர்ந்திருக்காரு, யாராவது கேள்வி கேட்டா மட்டும் பேசுவாரு. 2வது இருக்கவர் வந்து அமைதியா எல்லாத்தையும் பார்த்து நோட்ஸ் அங்கங்க எடுத்துக்காரு, தேவையான நேரத்துல தெளிவான கருத்தை அந்த இடத்துல சொல்லுவாரு. கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் மனசுல இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் மேனேஜரா 2வது மேனேஜரா? யாராவது அட்மிட் பண்ணி சொல்லுங்க. ஒரு நிறுவனத்துல திருப்பி சொல்றேன், கேஸ் ஸ்டடி சொல்றேன். ஒரு நிறுவனத்துல 2 ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேனேஜர் வந்து கூட்டத்துல தனங்குறிஞ்சு உட்கார்ந்துருக்காரு. யாராவது கேள்வி கேட்டா மட்டும் பதில் சொல்லுவாரு அவரு. 2வது என்ன பண்றாரு? அமைதியா எல்லாரையும் பார்த்து எங்கெங்க நோட்ஸ் இருக்குன்னு எடுப்பாரு. சரியான நேரத்துல ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கேட்பாரு, இல்ல ஒரு தன்னோட கருத்து சொல்லணும் சொல்லுவாரு. இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட். ஏன் மேடம்? ஏன்னா அவர் தான் வந்து ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கு, இன்டராக்டிவா இருக்காரு. சும்மா அப்படியே போய் உட்கார்ந்துட்டு வரக்கூடாது. எந்த மீட்டிங் போனாலும் இன்டராக்ஷன் இருக்கணும். ஐ டு ஐ கான்டாக்ட் இருந்தாதான் அந்த ஒரு பிளசன்ட் இது நமக்கு வந்து அவங்களோட பேசணும்னே தோணும் ஃபர்ஸ்ட். அதான் எக்ஸிகியூட்டிவ் பிரசன்ஸ் சார் உங்களோட டைட்டில். சூப்பர் மேடம், சூப்பர் சூப்பர் முத்தலட்சுமி மேடம், செம்மையா சொன்னீங்க. ஆக்சுவலா வந்து என்னன்னா, இதுல வந்து அந்த தலைவரா உணர்றது அந்த 2வது தான். ஏன்னு கேட்டோம்னா, அந்த பாடி லாங்குவேஜ் அவர் வார்த்தையோட ரொம்ப சக்தியா இருந்திருக்கும். அப்ப வந்து அதனால வந்து அவர் வந்து தேவையான நேரத்துல பேசியிருக்காரு, எல்லாரையும் வந்து அமைதியா பார்த்திருக்காரு, ஆக்டிவ் லிசனிங்கா இருந்திருக்காரு, ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல அந்த 2வது மேனேஜர் தான் எல்லாருக்கும் மனசுல தலைவரா இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, எல்லாரும் நேரா உட்காருவோமா, தோலை நிமிர்த்தி உட்காருவோமா, ஒரு சின்ன ஸ்மைல் கொடுக்கலாமா. ஸோ இங்க இருந்து ஆரம்பிக்கிறது நம்மளுடைய எக்ஸிகியூட்டிவ் பிரசன்ஸ். இதை செஞ்சோம்னாலே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றதான். ஸோ அப்ப வந்து உடல் மொழி வெளிப்புறத்தை காட்டுகிறது, ஆனா உண்மையான தலைமை உள்ளிருந்து வருகிறது. அதுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தேவை. அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்னன்றத நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். சரியா? அப்ப ஒரு சிறந்த தலைவர், கொஞ்சம் மியூட் பண்ணிக்க முடியுமா? யாரோ சவுண்ட் மட்டும் கேக்குது. ஓகே. ஒரு சிறந்த தலைவர் எப்பயுமே உணர்ச்சிகளுக்கு அடிமையா இருக்க மாட்டார், அதுக்கு எஜமானா இருப்பாரு. ஸோ திருப்பி சொல்றேன், ஒரு சிறந்த தலைவர் தன்னோட உணர்ச்சிகளுக்கு அடிமையா இருக்க மாட்டாரு, அதுக்கு எஜமானரா இருப்பாரு. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஹார்ட் ஆஃப் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன தெரியும்னா, தன்னை அறியணும், செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது தன்னை கட்டுப்படுதல், செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிறரை புரிஞ்சுக்கிறது, அதாவது எம்பத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படின்னு கேட்டோம்னா வந்து நம்ம வந்து எப்படி மற்றவங்கள புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு உறவுகளை வளர்க்குறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட கீ பாயிண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே சொன்னேன், நம்மளுடைய மைக்ரோசாஃப்டோட சத்யநாத்தெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் உருவாக்குற சமயத்தில் அங்கே ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, நோ இட் ஆல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதாவது ஒரு மென்டாலிட்டி. ஸோ ஐ நோ எவ்ரி திங் அப்படின்றத வேற விதமாக சொல்றது நோ இட் ஆல்ன்றது. ஸோ அதுல இருந்து அவர் என்ன பண்ணாருன்னா லேர்ன் இட் ஆல் அப்படின்னு மாத்தினாரு. ஸோ அப்போ வந்து என்னன்னா, எல்லாரும் நான் கத்துக்க ரெடியா இருக்கோம், நாங்க எல்லாரும் கத்துப்போமே, புதுசா ஒரு விஷயத்த தெரிஞ்சுப்போமே, ஏற்கனவே தெரிஞ்சா ரீலேர்ன் பண்ணுவோமே அப்படின்றது ஒன்று இருக்கும்ல. ஸோ அப்ப வந்து அதுக்கு காரணம் தொழில்நுட்ப அறிவு கிடையாது, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றதான். இப்போ ஒரு ஒரு நிறுவனத்திலே பார்த்தா ஒரு ஊழியர் தப்பு செய்யறாரு, அப்போ ஒரு மேனேஜர் வர்றாரு, உங்களால எப்பயுமே இப்படிதான் நடக்க செய்ய முடியும், எப்ப பார்த்தாலும் உன்னால இதே தப்பே செஞ்சுட்டு இருக்க அப்படின்றாரு. இன்னொரு மேனேஜர் வர்றாரு, அவர் சொல்றாரு, இதுல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம், மிஸ்டேக் பண்ணா ஏதோ புதுசா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது தான் நீ முயற்சி பண்ணிருக்க, ஸோ இந்த தவறுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ இந்த 2வது அப்ரோச் இருக்குல்ல, அவங்க தான் தலைவர். முதல் சொன்ன ஒரு மேனேஜர் மட்டும்தான். ஸோ அப்ப இந்த 2 அணுகுமுறையில இருந்து எது வந்து நம்மளோட டீமை டெவலப் பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா அது 2வது பாயிண்ட் தான். பீப்புள் மே ஃபர்கெட் யுவர் வேர்ட்ஸ், பட் தே வில் நாட் நெவர் ஃபர்கெட் ஹவு யூ மேட் தம் ஃபீல் அப்படின்றதான். இப்போ நம்ம டீச்சரே பார்த்தோம்னா பார்த்தாலும் சில டீச்சர்லாம் நம்ம கனவு டீச்சர்னு சொல்லுவோம்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம திட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனா நல்லா இது பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா டெவலப் ஆகி வந்து இந்த டீச்சர் அன்னைக்கு அடிக்காம இருந்தது நம்ம லைஃப்ல நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்க மாட்டோம் தானே அப்படின்றப்ப அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க வார்த்தையெல்லாம் மறைஞ்சு போயிருக்கும், ஆனா அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொடுத்தாங்கன்றது எப்பயுமே இருக்கும். ஸோ அந்த விதத்துல வந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் தலைவர் முடிவுகளை சிறப்பா எடுப்பாரு அப்படின்றதா ரொம்ப முக்கியம். ஸோ அப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது
டிசிஷன் மேக்கிங். ஸோ எப்பயுமே வந்து ஒரு தலைவரோட மதிப்புன்றது அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தான் இருக்கும். ஸோ நான் வந்து எம்பிஏ படிக்கிற சமயத்தில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தனா ஒரு ஒரு இதில் படித்தது என்னன்னா வந்து ஸோ எல்லாரும் கேள்வி இருக்கும், மேனேஜர்ஸ்க்கு ஏன் அதிகமாக சம்பளம் தராங்க, என்ன நான் வந்து நிறைய வேலை செய்கிறேன், ஏன் மேனேஜர்ஸ்க்கு மட்டும் அதிகமாக சம்பளம் தராங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு அதிலே ஒரு பதில் இருக்கும். என்னன்னு கேட்டோம்னா வந்து அதாவது ஒரு அன்சர்டனிட்டி நடக்கிறப்ப அதுல யாரு வந்து கரெக்டா டிசிஷன் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அதனால அந்த ரோல் தான் மேனேஜர் ப்ளே பண்ணுவாரு. அவர் ரோல் எப்ப நடக்கும்னு கேட்டீங்கன்னா அன்சர்டனிட்டி டைம்ல எப்படி டிசிஷன் எடுக்கிறாரு, அதனாலதான் வந்து அவருக்கு வந்து அந்த சேலரி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல முடிவெடுக்க முறைன்றதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னு கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க செய்யறது வந்து டேட்டா கேதரிங், தகவல்களை சேகரிப்பாங்க. அடுத்தது என்ன விஷயம் அப்படின்றத ஆராய்வாங்க. இப்ப நமக்கு இதுக்கு என்ன தேவை அப்படின்றது, இப்போ ஒண்ணுல ஒரு ப்ராடக்டே பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ என்னெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அந்த விருப்பங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அனலைஸ் பண்றது. அடுத்தது சரியான நேரத்துல முடிவு எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை தெளிவா சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த முடிவுல என்ன விதமான விளைவுகள் வந்தாலும் அதை எப்படி மாறணும் அப்படின்றத நம்ம சரியா மதிப்பீடு செய்யணும். ஸோ அதுதான் இங்க எல்லாமே சொல்லுவோம். லீடர் ஷுட் அனலைஸ், இட் டிசைட் அண்ட் கம்யூனிகேட், எக்ஸிக்யூட், ஃபைனலி வி ஹாவ் டு ரிவ்யூ இட். ஸோ இந்த எல்லா ஸ்டெப்பையும் நம்ம பண்றோம் அப்படின்றப்ப வந்து என்ன ஆகும் கேட்டோம்னா வந்து அந்த டிசிஷன் மேக்கிங்கோட இதுதான் வந்து அந்த டிசிஷன் மேக்கிங்கோட மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்க. 2020 பல நிறுவனங்கள் பெரிய பெரிய சவால்களை சந்திச்சாங்க. ஆனா சில தலைவர்கள் முடிவு எடுக்கிறது கொஞ்சம் தாமதிச்சாங்க. சிலர் வந்து விரைவான மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. டிஜிட்டல்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க. தங்கள் நிறுவனங்களை ரொம்ப ரொம்ப முன்னேற்றினாங்க. ஒரு தலைவரோட தைரியமான முடிவு ஒரு நிறுவனத்தோட எதிர்காலத்தை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும் அப்படின்றதான். ஒன்றும் இல்லை, நமக்கு எல்லாருக்கும் A to B தெரியும். A to B வந்து இதே காலகட்டத்தில் அவரோட இன்டர்வியூ நான் பார்த்துருக்கேன். கோபிநாத் எடுத்த இன்டர்வியூ இல்லை வேற யாரும் எடுத்த இன்டர்வியூ தெரியல. அதை கேட்குறப்ப வந்து என்னங்க கிட்டத்தட்ட வந்து எனக்கு டெய்லி சப்ளை பண்ற நான் வந்து வெண்டர்ஸ்டே நான் காசு கொடுத்தே ஆகணும், அவங்க ப்ராடக்ட் கொடுத்துட்டே இருக்காங்க, இங்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் வேலை செய்ய ரெடியா இருக்காங்க, ஆனா யாரும் ஹோட்டலுக்கு வரவே இல்லை. அப்ப நாங்க புது கான்செப்ட் எடுத்துட்டு வந்தோம், நம்ம ஏன் ஒரு 30% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு நேரா போய் எல்லா அபார்ட்மெண்ட்டுக்கு போய் கொடுத்துடலாமே, பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் கேட்டட் கம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு முடிவு இருக்கிறப்ப கூட இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸும் சார் இது ஒர்க் அவுட் ஆகாது சார், எப்படி சார் அவங்கள நம்மள வர வைக்காம நம்ம எப்படி சார் போய் கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஆனா இவர் என்ன சொன்னாருன்னா நம்மள்ட்ட வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா சொல்லு, இதெல்லாம் அந்த மேனேஜர்ஸ் குவாய்ட்டா இருக்குங்க. அப்ப வந்து இந்த ரிஸ்க் நம்ம எடுத்து தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. அப்ப A2Bயோட மற்ற நிறுவனங்களை கம்பேர் பண்றப்ப A2Bயோட சேல் வந்து வேற லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. அவங்களும் அந்த கஸ்டமருக்கான இந்த த்ரிஸ்டோர்த்தியை டெவலப் பண்றாங்க அதை வச்சு. ஸோ அப்போ வந்து நீங்க வீட்டிலேயே இருந்தா கூட உங்களை தேடி நாங்கள் வருவோம் அப்படின்றது தான். ஸோ அப்போ தைரியமான முடிவுகள் எப்படி எடுக்கிறாங்களோ அந்த தைரியமான முடிவு வந்து வாழ்க்கையை பெரிய அளவுக்கு மாற்றும் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வந்து தாமதமான சரியான முடிவை விட சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட நல்ல முடிவு அதிகமான மதிப்புடையது. தாமதிக்கப்பட்ட நீதியும் வந்து அநீதியே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாமதமாக சரியான முடிவை எடுக்கிறத விட சரியான நேரத்துல எடுக்கப்படக்கூடிய நல்ல முடிவு அதிகமான ஒரு மதிப்பா இருக்கும் அப்படின்றதான். ஸோ முடிவு எடுக்கிறதுன்றது மட்டும் போதாது, கூட்டத்துல அந்த முடிவுகளை மற்றவங்களை ஏற்கிற மாதிரி செய்யறதுதான் உண்மையான தலைமைக்குரிய ஒரு அடையாளம் சொல்றது. இப்ப நம்ம ஒரு நல்ல முடிவே எடுத்தாலும் அங்க இருக்க பீப்புள் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணும்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. அப்ப முடிவு எடுக்கிறது ஒரு நல்ல விஷயம். அந்த முடிவை எதிரில் இருக்க எல்லாருமே சேர்ந்து எடுக்க அதை அக்செப்ட் பண்ண வச்சு அவங்கள ஒர்க் பண்ண வைக்கிறதுன்றதான் ரொம்ப முக்கியமான சேலஞ்ச். அதை செய்யறவங்க தான் உண்மையான தலைவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து என்னன்னா எப்படி முடிவு எடுக்கிறத இது பண்ண முடியும்னா எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ் இன் மீட்டிங் அப்படின்றதா. ஸோ ஒரு மீட்டிங்ல நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம், அந்த டிசிஷனை டீம்ல எல்லாத்தையும் சொல்ல போறோம் நம்ம. அப்ப ஒரு தலைவரோட உண்மையான திறமை என்னன்றது அந்த கூட்டத்துல கண்டிப்பா வெளிப்பட்டுரும். பலர் வந்து கூட்டத்துல பேசுறதுக்காக காத்திருப்பாங்க, சிறந்த தலைவர்கள் அதை புரிஞ்சுட்டு கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து கூட்டத்துல நினைவு வச்சுக்க வேண்டிய 5 விதிகள் என்னன்னு கேட்டோம்னா வந்து முழு கவனத்தோட கேட்கணும். ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அந்த இடத்துல வந்து முழு கவனம், ஆக்டிவ் லிசனிங் கண்டிப்பா இருந்தாகணும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா சிந்தனை மிக்க கேள்விகளை கேட்கணும். ஸோ ஒரு லாஜிக்கல் கொஸ்டின்ஸா இருக்கலாம், இல்லை அந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான கொஸ்டினா இருக்கலாம். அடுத்தது சுருக்கமா பேசணும், எல்லாருக்கும் ஈக்குவலா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அப்ப ஒரு ஆக்ஷன் பிளானோட முடிக்கணும். இதுதான் அந்த 5 விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் லிசனிங், முழு கவனத்தோட கேட்கணும், சிந்தனை மிக்க கேள்விகளை கேட்கணும். ஸோ எப்படின்னா வந்து நம்மளுடைய
கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லாஜிக்கலா அதே மாதிரி வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சுருக்கமா பேசணும், எல்லாருக்கும் ஈக்குவலா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், செயல் திட்டத்தோட கூட்டத்தை முடிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வந்து அந்த செயல் திட்டம்ன்றது ஆக்ஷன் பிளானோட இருக்கணும். ஸோ ஒரு போர்ட் மீட்டிங்ல வந்து தங்களோட கருத்தை சொல்றாங்க, சிஇஓ எந்திரிச்சு கடைசி சொல்றாரு, நாங்க எல்லாரோட கருத்துக்களையும் கேட்கிறோம், இப்ப அடுத்த 3 நடவடிக்கைகளை முடிவு செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் அதிகமாலாம் பேசல, ஆனா எல்லாரும் அவரை தலைவரா ஏத்துக்கிட்டாங்க. அடுத்த கூட்டத்தில் நீங்க என்ன பேச போறீங்களோ அதை அதிகமா கேட்க போறீங்களோ அப்படின்றதா முக்கியம். ஸோ அடுத்த கூட்டத்தில் நம்ம அதிகமா பேச போறோமா இல்லை அதிகமா கேட்க போறோமா? ஸோ இன்னைக்கு இருக்க இன்னைக்கு கூட்டங்கள்ன்றது நேருக்கு நேரா மட்டும் இல்ல, எல்லாமே டிஜிட்டலா ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேசுறது ஜூம் மீட்டிங்ல தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப டிஜிட்டல் இதுல எப்படி எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ் இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்த ஸ்டைல்ல. ஸோ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ் வந்து நம்மளோட ஆஃபீஸ்ல மட்டும் இருக்காது, ஆன்லைன்லயும் இருக்கிறோம். இப்ப ஆன்லைன் எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு 5 விஷயம் ரொம்ப முக்கியம். என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ப்ரொஃபஷனல் இமெயில்ஸ் வந்து எப்படி நம்ம அனுப்புறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ப்ரொஃபஷனல் இமெயில்ஸ், நம்ம இமெயில் தான் நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்றோம்ன்றத சொல்லும், அது எப்படி பண்றோம். ரெண்டாவது, நம்ம லிங்க்டின் ப்ரொஃபைல் வச்சிருக்கோமா, அந்த லிங்க்டின் ப்ரொஃபைல பார்த்துட்டு இப்போ ஒருத்தவங்க ஒரு கம்பெனியே வந்து அப்ரோச் பண்றாங்களா, அதுக்கு முன்னாடி வந்து கூகுளில் சர்ச் பண்ணாங்க, லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்ப்பாங்க, அங்க பீப்புள் எப்படி இருக்காங்க, அந்த இதை வச்சு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அடுத்தது நம்மளுடைய எப்படி வந்து நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் இருக்கும், தெளிவான ஒரு ஆன்லைன் விளக்க காட்சிகள் எப்படி இருக்குது அப்படின்றதா. அடுத்தது விர்ச்சுவல் மீட்டிங்ல எல்லாரும் கேமரா ஆன் பண்ணா ஆன் பண்ணணும், எல்லாரும் எப்படி உட்காந்துருக்காங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்றது சூப்பரா தெரியும். ஸோ அப்போ வந்து அந்த ஐ கான்டாக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது டிஜிட்டல் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து டிஜிட்டல்ல எப்படி மரியாதையா கொடுக்குறதுன்றதா. ஸோ ஒரு வாடிக்கையாளர் முதல்ல வந்து நம்ம லிங்க்டின் பேஜ் பாக்குறாரு அப்படின்னா அதுல அந்த கம்பெனி இன்ஃபோவோ இல்லை நம்மளோட இண்டிவிஜுவலோட இன்ஃபோவோ பார்த்துட்டு அவர் நம்ம ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்மளோட டிஜிட்டல் அடையாளம் என்னன்ற தெரிஞ்சு அவரு அதுக்கான ஒரு கருத்து வந்துடும் அவருக்கு. ஸோ இவங்க இப்படிதான் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் வந்துடும். ஸோ அப்போ வந்து டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வந்து இப்போ நம்ம ஆன்லைன்ல ஜாயின் பண்ணால அந்த புக்கில் ஒரு 5 டிப்ஸ் சொல்லியிருப்பாங்க. கேமராவை நேராக பாருங்க, நல்ல வந்து லைட்டிங்ஸ்ல உட்காந்துக்கோங்க, சுத்தமான பேக்ரவுண்ட் வைங்க, நேரத்துக்கு முன்னாடியே இணைஞ்சிருங்க, சுருக்கமாக தெளிவாகவும் பேசுங்க அப்படின்னு சொல்றதா. ஸோ இந்த 5 விஷயத்தையும் செய்யணும் அப்படின்றதா அதில் சொல்லியிருப்பாங்க, அந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இதில் வந்து என்னன்னா உடல் மொழி அப்படின்றது முதல் செய்தி, அதாவது நம்மளுடைய பாடி லாங்குவேஜும் ரொம்ப முக்கியம், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப உண்மையான பலம், டிசிஷன் மேக்கிங் தான் ஒரு லீடர்ஷிப்போட பேஸ்மெண்ட்டே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம கூட்டத்தில் எப்படி நம்ம வந்து ஒரு மீட்டிங்ஸ் நடக்குது அப்படின்றப்ப நம்மளுடைய பிஹேவியர் வந்து எந்த அளவுக்கு நம்ம வேல்யூ கொடுக்குது அப்படின்றத பார்க்கணும். டிஜிட்டல் உலகத்திலையும் எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ் சரியா இருக்கணும் அப்படின்றது. ஒரு நல்ல தலைவர் வெறும் பதவியால் உருவாகுவதில்லை, தினசரி பழக்க வழக்கத்துல உருவாரு அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்ப இந்த இதுல அடுத்தது வந்து என்னன்னா, லீடர்ஷிப் எல்லாருமே கரெக்டா பண்ணுவாங்களாப்பா அப்படின்னா சில தப்பு நடக்குமானா கண்டிப்பா நடக்கும். ஸோ ஒரு தலைவரை வெற்றியடை செய்வது அவர் செயல்களால் மட்டுமல்ல, அவர் தவிர்க்கும் தவறுகளால் தான். இப்ப எல்லாருமே தப்பு பண்ணுவாங்கன்னா ஒரு பாயிண்ட்ல அந்த தப்புல இருந்து என்ன லேர்ன் பண்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். பல திறமையான நிர்வாகிகள் கூட சில பழக்க வழக்கங்களால எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸை இழந்துறாங்க. அதிகமா பேசுறது, சும்மா வெளியே ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்குது, ஸோ எல்லா நேரத்துலையும் எதை பத்தி பேசணுமோ எல்லா இடத்தையும் பேசிட்டு இருக்குது. ஸோ அப்போ வந்து சரியான நேரத்துல சரியான வார்த்தையில் மட்டும்தான் பேசணும். அடுத்தது இன்டரப்ட் அதர்ஸ், அதாவது என்னன்னா மற்றவங்க பேசுறப்ப ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேள, ஒரு நிமிஷம் இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ அப்போ நல்ல தலைவர் என்ன பண்ணுவாரு, முதல் பேச விடுவார், கேட்பாரு, அதுக்கு அடுத்து அதை உணர்ந்து பேசுவார். மூணாவது உணர்ச்சி வசப்படுறது, கோவத்துல எடுக்கிற முடிவு நிறுவனத்துக்கு ரொம்ப பெரிய இழப்பை கொடுக்கலாம். ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அந்த கஸ்டமர் தப்பான விஷயத்தையும் சொன்னா கூட டக்குன்னு கோவப்பட்டாங்க அப்படின்னா லாஸ் யாருக்குன்னா அந்த கம்பெனிக்கு அந்த ஆர்டர் லாஸா இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த உணர்ச்சி வசப்படுறத நம்ம ரொம்ப ரொம்ப கட்டுப்படுத்தணும், எமோஷனல் ரியாக்ஷன்ஸை. அடுத்தது ப்ரிப்பரேஷனே இல்லாம ஒரு மீட்டிங் வந்தோம் அப்படின்னா அது அந்த தலைவரோட நம்பிக்கையை ரொம்ப ரொம்ப குறைச்சிரும். ஸோ ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனி மீட்டிங் நம்ம போறப்போ கொஞ்சம் நாச்சும் ப்ரிப்பேர் பண்ணி போறப்போ தான் வந்து ஸோ நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கோம்னு தெரியும். இப்போ ஒரு கிளாஸே எடுக்க போறாங்க அப்படின்னா, நான் காலேஜில் ஒர்க் பண்றப்ப சொல்லுவாங்க என்னன்னா வந்து, ஒரு நீ கிளாஸ்க்குள்ள நுழைஞ்ச 3 நிமிஷத்துல பையனுக்கு தெரிஞ்சு நீ ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கா வரலையா அப்படின்னு தெரிஞ்சிருன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பி ஸ்கூல்ல எடுத்த ஒரு செஷன்ல சொன்னது அது. 3 நிமிஷத்துல தெரிஞ்சிடும் அவனுக்கு, நீ படிச்சுட்டு வந்திருக்கியா படிக்காம ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கேன்னு சொல்லுவேன். ஸோ அப்போ வந்து எந்த மீட்டிங் பண்ணாலும் ஓரளவு நம்ம ப்ரிப்பரேஷனோட போகணும், அப்படின்னா தான் நம்மளுடைய த்ரஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது. அடுத்தது நெகட்டிவ் நம்மளுடைய பாடி லாங்குவேஜ். ஸோ இப்போ எப்படின்னு பார்த்தாலும் மேலே பார்த்து பேசுறது, அவரை சைடில் பார்க்கறது, அவங்க கேட்கறதுக்கு சரியா பதில் சொல்றது இல்லை, ஸோ எப்போ பார்த்தாலும் டக்குன்னு மொபைலில் பார்க்கறது, ரொம்ப டல்லா இருக்குது, இது எல்லாமே வந்து நம்மளோட வேல்யூ குறைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா குறைக்கும். ஸோ ஒரு முதலீட்டாளர் மாநாட்டுக்குன்னு வச்சுக்கோங்க, 2 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கலந்துக்குது. முதல் நபர் வந்து என்ன பண்றாங்க,
சிறந்த தயாரிப்பை வந்து எடுத்துறாரு. ப்ரிப்பரேஷன் பக்காவா. ஆனா அவர்கிட்ட வந்து மெட்டீரியல் சூப்பரா இருக்குது. ஆனா ப்ரிப்பேர் பண்ணாம வந்துட்டாரு. ரெண்டாவது ஒருத்தர் மீடியமான ஒரு ப்ரெசன்டேஷனோட வராரு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சின்ன சின்ன போட்டோஸ் இருக்குது. ஆனா பதில் வந்து ரொம்ப தெளிவா இருக்குது. அப்ப இருக்கிறவர் வந்து நல்ல ப்ராடக்ட் வச்சிருந்தாலுமே கூட ரெண்டாவது வந்தவர் தான் வந்து அவருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட வந்து ப்ரிப்பரேஷன் நல்லா இருந்துச்சு. அதை வந்து அதுக்கான எவிடன்ஸ், அதுக்கப்புறம் வந்து போட்டோஸ் எல்லாமே பதில் ரொம்ப சரியா இருந்தனால அவர் வந்து அவருக்கு அந்த முதலீடு கிடைச்சிருக்குன்றாங்க. அப்ப ப்ரிப்பரேஷன் கிரியேட்ஸ் கான்ஃபிடன்ஸ், கான்ஃபிடன்ஸ் கிரியேட் எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ். தவறுகளை தவிர்ப்பது முதல் படி. ஸோ எப்படிப்பா டெய்லி இதை டெவலப் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ ஆக்ஷன் பிளான். ஸோ எப்பயுமே வந்து நம்ம ஆக்ஷன் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் எப்படி ஹவு டு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதத்துல எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ்ன்றது ஒரு நாள் உருவாறதே கிடையாது. சின்ன சின்ன டெய்லி சின்ன சின்ன விஷயத்தினால நம்ம மாத்தலாம். ஒரு 30 நாள் எடுத்துக்கலாம். 30 நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 30 நாள் என்ன பண்ணா கம்யூனிகேஷன் மூலம் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து தினமும் ஒரு 5 நிமிஷம் பேசி பழகணும். அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது ஒரு மீட்டிங் பண்ணோம்னா கண்டிப்பா ஒரே ஒரு கருத்துனாச்சும் நம்ம சொல்லணும். இப்போ ஒரு மீட்டிங் டிஜிட்டல் மீட்டிங்கே போறோம் அப்படின்னா ஒரு ஆன்லைன் மீட்டிங் ஏதோ ஒன்று பண்ணா கூட நம்மளுடைய கருத்துன்றது ஒன்று பதிவு பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி நம்ம குரலை பதிவு பண்ணி கேட்கணும். ஸோ நம்ம வாய்ஸ் எப்படி இருக்குது, உண்மையாவே அது கரெக்டாக கம்யூனிகேட் பண்றோமா, நினைச்சதை சொல்றோமா, தயக்கம் எது இருக்கான்றதை பார்க்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 30 டேஸ்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம், கம்யூனிகேஷன். ரெண்டாவது லீடர்ஷிப் பிஹேவியர். ஸோ மற்றவங்க அதை கேட்கணும், அதிகமா கேட்கணும். ஸோ முடிவெடுக்கக்கூடிய பயிற்சி பண்ணணும். டிசிஷன் மேக்கிங்கான ஒரு பயிற்சி நம்ம செய்யணும். அடுத்தது ஃபீட்பேக் கேட்கணும். ஸோ நமக்கு மென்டர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட ஃபீட்பேக் கேட்கணும். சரியா போயிட்டு இருக்கா, இல்லை வேற ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா அப்படின்னு கேட்கணும். ஸோ அடுத்தது லாஸ்ட் 30 டேஸ் அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அப்போ வந்து என்னன்னா ஒரு லிங்க்டின், அப்புறம் ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல் எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக வந்து ரீஃப்ரேஷோ இல்லைன்னா நம்ம வந்து புதுசாக அதை மாற்றணும். மாத்துறப்ப மட்டும்தான் வந்து நம்மளுடைய டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கும். அடுத்தது ஒரு மென்டரோட எப்பயுமே மந்த்லி ஒன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அப்போ மந்த்லி ஒன்ஸ் டிஸ்கஸ் பண்றப்ப அந்த மென்டரா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வந்து அதை செஞ்சா நல்லா இருக்கும். லேர்ன், ப்ராக்டிஸ், ரிஃப்ளெக்ட், இம்ப்ரூவ். இந்த 4 விஷயம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பா இந்த எக்ஸிக்யூட்டிவ் பர்சன்ஸ் இந்த செஷன் முடிகிறப்ப வந்து ஏதாவது ஒரு பழக்கத்தை நம்ம எழுதி அதை நம்ம இன்னைக்கு நைட்ல இருந்து நம்ம தொடங்கினா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய சின்ன ஆசை. செஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாற்றம் வந்து உண்மையா வேலை செய்யுதா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு கேஸ் ஸ்டடியோ பார்க்கலாம். எப்படின்னா ஒரு நிறுவனத்துல 2 மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஒருத்தருக்கு 18 வருஷம் அனுபவம், மிகச்சிறந்த தொழில்நுட்ப அறிவு இருக்கு, நல்ல ஹார்ட் ஒர்க்கர். ஆனா கூட்டத்துல அமைதியா இருப்பாரு. தன்னோட சாதனைகளை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாரு, அவரே வச்சுப்பாரு. இன்னொரு மேனேஜர் இருக்காரு. அவர் வந்து 10 வருஷம் அனுபவம், நல்ல தொழில்நுட்ப அறிவு இருக்கு, டெக்னிக்கல் ஸ்கில் நல்லா இருக்கு. ஆனா நல்ல கம்யூனிகேட்டிவானவர், எல்லாத்தையும் நல்லா பேசுவாரு, அமைதியா முடிவெடுப்பார். ஸோ ஒரு அணிய ஒரு டீமை வந்து மோட்டிவேட் பண்ணக்கூடிய பழக்கம் எப்பவுமே இருக்கு. யாருக்கு சார் வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க? யாராவது அட்மிட் பண்ணி சொல்ல முடியுமா? செகண்ட் பர்சன். செகண்ட். ஏன் ஏன் அவர் அவர் வந்து கம்யூனிகேஷன் கரெக்டா எக்ஸ்பிரசிவா பண்றாரு. இருக்காரு. யாரோ ஒரு ஆள் சொல்லாமே. கம்யூனிகேஷனா கரெக்டா கொண்டுட்டு போறாரு. சூப்பர். அவர் செய்யற விஷயத்த வந்து வெளியே சொல்றாரு. அதனால அவருக்கு கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்கும். அவரை வந்து அவுட்புட் கொண்டு வராரு அவர்கிட்ட. சூப்பர் சூப்பர் சூப்பர். லீடிங் எபிலிட்டி அவர்தான் சார் இருக்கு. என்ன சார் புரியல? லீடிங் எபிலிட்டி அவருக்கு தான் இருக்கு. ஓ சூப்பர் சார். செம்ம ஆன்சர். ரெண்டுமே சூப்பரான ஆன்சர்ஸ், எல்லாம் கரெக்ட் தான். ஸோ இன்னைக்கு நிறுவனத்துல வந்து நாலேஜை மட்டும் பாக்குறதுல இன்ஃபுளுன்சர் லீடர்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 2 மேனேஜர் நம்ம என்னவா இருக்கோன்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ இப்போ நேர்மையா நாம நம்மளை பார்த்து கேட்கணும், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரெசன்ஸ் நமக்கு இருக்கா இல்லையான்னு. இல்லைன்னா அதை டெவலப் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அதை நம்மளால முடியும். ஸோ காம்பிடன்ஸ் கெட் யூ இன் டு த ரூம், எக்ஸலன்ஸ் ப்ரெசன்ஸ் கிவ் யூ எ சீட் அட் த டேபிள் அப்படின்றதான். ஸோ அப்போ வந்து காம்பிடன்ஸ்ன்றது நம்மளுடைய தொழில்நுட்ப அறிவாக இருக்கலாம், மற்ற எல்லாமே நமக்கு எந்த துறையாக இருந்தால் துறை வல்லம் சரி அதில் நம்ம சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாக இருப்போம்ல, அந்த காம்பிடன்ஸ். ஸோ அது வந்து ஒரு ரூம்குள்ள நம்மளை கூட்டு போயிடும். ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் பர்சன்ஸ் தான் அந்த தலைமைத்துவத்தில் போய் உட்கார வைக்கும் அப்படின்றது தான். ஸோ அடுத்தது இந்த இடத்துல இருந்து நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். எப்படின்னு கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பர்சன்ஸ் வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் தான். இது பிறவித்திறன் அல்ல, எல்லாராலும் இது டெவலப் பண்ண முடியும். கம்பீரன்றது மக்கள் நம்மளை நம்ப வைக்கும். கம்யூனிகேஷன் மக்கள் நம்மளை உணர புரிஞ்சுகொள்ள வைக்கும் அப்படின்றதான். அப்பியரன்ஸ் எப்பயுமே வந்து ஒரு முக்கியமான தாக்கத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்தும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது நிலையான தலைவரா நம்மள்ட்ட மாற்றும். அப்ப
நாலேஜ் பிளஸ் கேரக்டர் பிளஸ் கம்யூனிகேஷன் பிளஸ் கான்ஃபிடன்ஸ் ஈக்குவல் டு எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ். நாலேஜ் பிளஸ் கேரக்டர் பிளஸ் கம்யூனிகேஷன் பிளஸ் கான்ஃபிடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ். இந்த 4 கூறையும் நம்ம தொடர்ந்து வளர்த்தா தலைமைத்துவன்றது நம்மளை ஈஸியா கொண்டு போய் உட்கார வைக்கும். ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு சின்ன கேள்வியோட நான் இது பண்றேன் நான். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நீங்க எந்த பழக்கத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் இல்ல மாத்தணும் அப்படின்றத ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய அடுத்து என்ன ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இல்லைன்னா நம்ம ஏற்கனவே இருக்கிறது இன்னும் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இங்க நம்ம வந்து இந்த உலகம் ரொம்ப வேகமா மாறிட்டே இருக்கு. ஏஐ வந்துருச்சு, டெக்னாலஜி மாறிட்டே இருக்கு, மார்க்கெட் கண்டிப்பா மாறிட்டே இருக்கும். ஆனா ஒருபோதும் மாறாத ஒண்ணு என்னன்னா வந்து மக்கள் நம்பிக்கையோட பின்பற்றும் தலைவர்கள். ஒரு தலைவர் வந்து அறைக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா அவர் பேசுறதுக்கு முன்னாடி மக்கள் நம்பிக்கை பெறணும். அதுக்கு பேர் தான் எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ். நினைவுல கொள்வோம், உங்கள் பட்டம் உங்கள் வேலைக்கு அழைத்து செல்லலாம், உங்கள் திறமை உங்களை வெற்றியாளராக்கலாம், ஆனால் உங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ் மட்டுமே உங்களை தலைவராக்கும். லீடர்ஸ் நாட் எ டைட்டில். ஸோ இது வந்து வெறும் டைட்டில் கிடையாது. அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நம்ம வந்து ஒரு 30 நாள் நம்ம ஒரு எடுத்துக்கலாமே, எடுத்துட்டு அதுல வந்து நியூ கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு புக்கை ரீட் பண்ணலாம். ஒரு சின்ன நம்மளுடைய ஜூனியர் எம்ப்ளாய்க்கு நம்ம மென்டரா இருக்கலாம். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு மதிப்பு சேர்க்கக்கூடிய ஒரு கருத்தை நம்ம சொல்லலாம். சில மாற்றங்கள் பெரிய தலைமைத்துவத்தை உருவாக்கும் அப்படின்றதான். ஸோ லீடர்ஷிப் இஸ் நாட் அபவுட் பீயிங் இன் சார்ஜ், இட்ஸ் அபவுட் டேக்கிங் கேர் ஆஃப் தோஸ் இன் யுவர் சார்ஜ். ஹார்ட் ஒர்க் கெட்ஸ் யூ நோட்டிஃபைட், எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ் கெட்ஸ் யூ ப்ரொமோட்டட். உங்களுடைய திறமை உங்களை அறிமுகப்படுத்தும், உங்கள் ஆளுமை உங்களை நிலைநிறுத்தும், உங்கள் தலைமைத்துவம் உங்களுக்கு பின் தலைமுறையை உருவாக்கும். கண்டிப்பாக வந்து இந்த கடந்த ஒரு 45 நிமிஷம் இல்லை 50 நிமிஷம் வந்து நான் பொறுமையா இந்த புக்கோட ரிவ்யூ கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கற்றுக்கிட்ட இந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ்ன்றது நம்ம தொழில, நம்ம நிறுவனத்துல, நம்ம சமுதாயத்துல நடைமுறைப்படுத்தி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தலைவர்களாக நாம எல்லாம் உயரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எக்ஸலன்ட் ஸ்பீச் சார். உங்கள் ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருந்துச்சு சார். சார் இதில் 4 விஷயம் வந்து நீங்கள் பேப்பரில் எடுத்து யார் யார் எதை மாற்றணும்னு சொன்னீங்க. அது எல்லாமே நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் அதோட ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்யூ சார். நீங்கள் மோட்டிவேஷனாக பேசினதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். மேடம், சரியான நேரத்தில் முடிச்சிட்டேன்னா கரெக்டாக இருந்துச்சா? சரியான நேரத்துல முடிஞ்சிருச்சா? எஸ் சார். தேங்க்யூ. கேள்விக்கான நேரம். சாருக்கிட்ட ஏதாவது நீங்க கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னாக்க நீங்க வந்து இது உங்களுக்கான கேள்விக்கான நேரம். நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம 41 பேர் இருக்கோம், நல்ல கிரவுடு. 1 by 1 நீங்க கேள்விகள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். The stage is yours. சார், ஒரே நிமிஷம் ஒரு சின்ன கிராட்டிடியூட் மெசேஜ் மட்டும் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா இந்த புக்கு வந்து எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினது எனக்கு மென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவராஜ் சார் அப்படின்ற சார் தான் எனக்கு இந்த புக்கு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் வந்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லிடுறேன். லக்ஷ்மணன் சார் மற்றும் ஜான் வின்சன் சார் மற்றும் இந்த சர்மிளா மேடம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. இன்னைக்கு நான் என்னை அழைத்ததுக்காக நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க. எல்லா நண்பர்களுக்கும் இனி மிகப்பெரிய நன்றி. எல்லாருமே வந்து இன்டராக்டிவா கொண்டு போன இந்த செஷனை மாத்தினதுக்கு மிகப்பெரிய நன்றி. நன்றி. ரொம்ப சந்தோஷம். பிரபா கேள்வி ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாங்க. கேள்வி கிடைக்க கொடுக்கலாம். சார், உண்மையிலே அந்த புக்கு படிக்கணும், புக்கை பத்தி தெரியாது, ஆனா நீங்க கூப்பிட்டீங்கன்றதுக்காக வந்தா இப்ப அந்த புக்கை படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வரதை விட நீங்க கேட்ட ஸ்பீச்சே வந்து எனக்கு புக்கை படிச்ச ஃபீல் வந்து கொடுத்துச்சு சார். உண்மையிலே வந்து நமக்கு என்ன தேவை, இந்த டைம்ல என்ன தேவைன்றத வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி, ஏஐ இருந்தாலும் கடைசியா நீங்க ஒரு பஞ்ச் மாதிரி சொன்னீங்கல்ல, ஏஐ இருந்தாலும் இந்த ஸ்கில் எல்லாம் வந்து எந்த ஏஐ வந்து நம்மள மாத்த முடியாது அப்படின்ட்டு. ஸோ அதனால இது ரொம்ப முக்கியமான ஸ்கில்ன்ற மாதிரி சொன்னது. உண்மையிலே நீங்க வந்து ரொம்ப ஆழமா புரிஞ்சவங்களால மட்டும்தான் அதெல்லாம் பேச முடியும். ஸோ உங்களோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த ஒரு மணி நேரத்துல எங்களுக்கு ஷேர் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ். இந்த செஷன்ல வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் வந்து
எங்களை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை எங்களுக்கு ஷேர் பண்ண வச்சு தெரிஞ்சுக்க வச்சதுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி. ஒரு கேள்விக்கு நன்றி உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு அண்ட் அப்ரிசியேஷனுக்கு. அப்புறம் நித்யா தேவி அப்படின்ற ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாங்க. மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் மேடம். கேள்வி கேளுங்களா மேடம். அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். இன்னைக்கு பனி ஃபவுண்டேஷன் பத்தி என்னென்ன முதல்ல ஒரு ஸ்லீட் போச்சு, அதுவும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த அமைப்பு வந்து இன்னைக்கு இந்த புத்தகம் ரிவ்யூ விவேகானந்தன் சாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க லட்சுமி நாராயணன் சார் அழைப்பு மூலமா கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த எக்ஸிகியூஷன் ஏன்னா நம்ம எவ்வளவு பண்றோம், நம்ம வீட்டை நிர்வாகம் பண்றோம், அதுக்கப்புறம் நம்ம வேலை அப்படின்ற பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன அதிகாரியா இருக்கோம், நம்மளுடைய அதிகாரப்பூர்வமான கொள்கைகள் பண்புகள்லாம் எப்படி மிளிரணும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கிறவங்கள பார்ப்போம், ஆனா ஆர்ட் ஆஃப் லிசனிங் சார் சொன்னாரு. அது போக நம்ம எங்க சைலண்டா இருந்து நம்ம எந்த இடத்துல நம்ம நிர்வாக திறமையை சிறப்பா கொண்டு போகணும் அப்படின்னு அழகான பிபிடி மூலமா இந்த புத்தகத்தை யார் கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட் சொன்னாங்க. நம்மளுடைய இத்தனை பணி அனுபவத்துக்கு பிறகு நம்மளும் ஒரு உயர் பதவிக்கு போகக்கூடிய ஒரு உயர் அதிகாரியா இருப்போம். அப்ப நம்ம இந்த நிர்வாக திறமை வந்து எந்த அளவு கை கூடும் அப்படின்றதுக்கு இந்த புத்தகம் ஒரு சான்றாண்மையா இருக்கிறதுன்றத ஐயாவுடைய வாய்மொழி மூலமா இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா கேட்ட கேள்விகளுக்கு பெரும்பாலான பதில்கள் இரண்டாவது அதிகாரிய பேஸ் பண்ணியே இருந்தது. அதனால இரண்டாவது ஆப்ஷன் அப்படின்றத எல்லாருமே சொன்னோம். ஆனா அந்த தன்மையில அவங்க தான் சிறப்பானவங்க. நிறைய பேர் அதையும் பார்ட்டிசிபேட் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப சிறப்பு, மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு பனி ஃபவுண்டேஷன் மூலமா அந்த நூல் அந்த வாசிப்போம் நேசிப்போம்ன்ற ஒரு குழுவுல இணைஞ்சேன். அதுவும் மற்றற்ற மகிழ்ச்சி. மென்மேலும் வளர வேண்டும் ஐயா. உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க வேண்டும். நிஜமா திறமை இருக்கவங்க நிச்சயமா உச்சம் தொடலாம், உயரம் வரலாம் அப்படின்றத வாழ்த்தி இந்த வாய்ப்பு தந்த ஜான் வின்சென்ட் ஐயா மற்றும் இதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் தோழி அம்மா அவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். மதுரையிலிருந்து நித்யா. நன்றி மேடம். நன்றி நித்யா தேவி. ஒரு நீண்ட அப்ரிசியேஷன் அண்ட் கிராட்டிடியூட். ஸோ எங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருந்தது. சாருக்கு உற்சாகமா இருந்ததுன்னு நினைக்கிறேன். சந்தோஷம் மேடம். அதுக்கடுத்து லட்சுமி நாராயண் சார் நம்ம அநேகமா நம்மளுடைய முக்கியமான லீடர் இருப்பார் நினைக்கிறேன். சார் நீங்க அனுமதி பேசுங்க சார். அன்பிற்கினிய வாசித்தால் வானத்தை தொடலாம் அமைப்பை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வீடியோ ஆன் பண்ணி பேச முடியுமா சார் ப்ளீஸ்? இல்ல சார், கொஞ்சம் வெளியே இருக்கிறதுனால ஒரு இருட்டான பகுதியில் இருக்கிறனால என்னுடைய வெளிச்சம் இந்த முகம் தெரியாது. ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஓகே சார். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய நண்பர் ஜான் வின்சென்ட் சாருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தளத்தில் சிறந்த ஆளுமைகள் எல்லாம் தோன்றி நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார்கள். முதலாக வாசித்தால் வானத்தை தொடலாம் நிகழ்ச்சியில் பிரபல எழுத்தாளர் சோமவல்லியப்பன் அவர்கள் இட்லியாயிருங்கள் என்ற நூலையும், இரண்டாவது மாதத்தில் அப்பா நாகலிங்கம் ரிட்டையர்ட் IRS ஆபீசர் அவர்கள் 7 Habits of Highly Effective Peoples என்ற புத்தகத்தையும் மிக பிரமாதமாக இங்கு தொகுத்து வழங்கினார்கள். அதை தொடர்ந்து நிறைய ஆளுமைகள் இந்த தளத்தில் பயணித்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் நமது அன்பிற்குரிய நண்பர் இன்ஜினியர் விவேகானந்தன் அவர்கள் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எக்ஸிகியூட்டிவ் பர்சன்ஸ் என்ற புத்தகத்தை, அது முற்றிலும் புதிய புத்தகம், அவர் வாசித்து மிகவும் சிலாகித்து அந்த புத்தகத்தை இங்கு நமக்கு பிபிடி வாயிலாக மிக அருமையாக எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் எண்ணற்ற எனது இனிய நட்புறவுகள் கலந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி. நானும் நிறைய பேருக்கு இந்த செய்தியை கொண்டு சென்றேன். அவர்களும் நிறைய பேர் வந்து கலந்து கொண்டதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அவர் வந்து பிபிடி தயாரிப்பதில் சிறந்த வல்லுவர். ஏனால் கேட் டிசைனிங்கில் மிக சிறந்த விற்பனர் அவர் இன்ஜினியர் விவேகானந்தன். எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் அவருடைய யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பது போல அவருடைய பிபிடி ஒவ்வொன்றும் பேசும். இன்றும் அவருடைய பிபிடி பேசியது. எக்ஸிகியூட்டிவ் பிரசன்ஸின் கருத்துக்களை சுருக்கமாகவும் ஆழமாகவும் அந்த பிபிடி சொன்னது. அதற்கு ஒத்திசைவாக அவருடைய விரிவான கருத்துக்களையும் இங்கே எடுத்துரைத்தார். எல்லாமே நமக்கு நல்ல ஒரு படிப்பினையாக இருந்தது. முற்றிலும் ஒரு தரமான
வணிக ரீதியாகவும் வியாபார ரீதியாக பிஸ்னஸ் பீப்புள்களுக்கு எப்படி நாம் ஒரு பொது தளத்திலும் சரி நிர்வாக ரீதியாகவும் சரி எப்படியெல்லாம் நாம் சிறப்பாக தொழில் சார்ந்த இடங்களிலும் சரி மற்ற இடங்களில் எப்படி சிறப்பாக நம்மை வெளிப்படுத்துவது, நம்மை பண்படுத்திக் கொள்வது, எப்படியெல்லாம் சிறப்பாக செயல்படுவது என்பதனை ஆழ்ந்த கருத்துக்கள் மூலமாக நமக்கு இன்றைக்கு எடுத்துரைத்திருக்கிறார். அவருக்கு நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இது போன்ற நல்ல நல்ல ஆளுமைகளை இந்த தளத்தில் அறிமுறுத்திக் கொண்டிருக்கின்ற இனிய நண்பர் ஜான் வின்சென்ட்டுக்கும் உரை வைத்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரி அவர்களுக்கும் நான் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம் நண்பர்களே. அன்பிற்கினிய லட்சுமி நாராயணன், கள்ளக்குறிச்சியிலிருந்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ லட்சுமி சார். ரொம்ப நீண்ட ஒரு உரையாடல். நம்முடைய நண்பர் நிறைய மீட்டிங் நமக்கு ஸ்பீக்கர் அரேஞ்ச் பண்ணி தர்ற ஒரு நல்ல ஒரு லீடர். நம்முடைய பனி ஃபவுண்டேஷனுடைய வெளியிட்டு போறல ஒரு 6 லீடர்ஸ்ல இவர் ஒன்னாவது ஒரு லீடர். ஸோ தேங்க்யூ லட்சுமி சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அதுக்கடுத்தா எப்படி இன்னொருத்தருங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாங்க, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம் ப்ளீஸ். தேங்க்யூ சார். நான் முத்துலட்சுமி சென்னையிலேருந்து பேசுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பனி ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சார். இது மாதிரி முன்னாடி ஒரு புக் ரிவ்யூ செஷன்ல நான் அட்டன் பண்ணப்போ இதே மாதிரி சார் சொன்னாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி புக்ஸ் படிக்கணும்னு ஆர்வம் இருந்ததுன்னா உங்க நம்பர் ஷேர் பண்ணுங்க, சாட்ல நாங்க ஆட் பண்ணிக்கிறோன்ட்டு. அன்னைக்கு வந்து நானும் ஷேர் பண்ணேன். அன்னையிலேருந்து நான் ஆட் பண்ணிட்டு சாருடைய நிறைய புக்ஸ், ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான புக்ஸ் எல்லாமே அவங்க அப்லோட் பண்றாங்க. அதை பார்க்கும்போது நிறைய புக்ஸ் நானும் டவுன்லோட் பண்ணி அதை படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப உங்களுடைய செலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் ரொம்ப அருமையா இருக்குது. புக்ஸ் மட்டும் இல்லாம நல்ல அரிய கருத்துக்களையும் வந்து அப்பப்போ அதுல ஷேர் பண்றீங்க அந்த குரூப்ல. ஸோ அதுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சார். இது வந்து ஒரு தன்னலமற்ற தொண்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எவ்வளோ பேர் இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி இ புக்ஸை வந்து கம்யூனிட்டியில இருக்கவங்க எல்லாரும் படிச்சு பயன் பெறணும்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்வாங்க. நேரம் இல்லைன்னு ஓடுற நேரத்துல நீங்க வந்து சமுதாயத்துக்காக செய்யற இந்த பணி வந்து மிகவும் அரிய பணி சார். தேங்க்யூ ஸோ மச். உங்க மணி ஃபவுண்டேஷன்ல இருக்க எல்லா மெம்பர்ஸ்க்கும் தேங்க்யூ. அப்புறம் விவேகானந்தன் சாருடைய செஷன் எக்ஸலண்டா இருந்தது. இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு புக் ரிவ்யூ செஷன் பண்ணப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்லி வருத்தத்துல இருக்கும்போது இன்னைக்கு அப்பா இந்த புக்கை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோட கரெக்டா ஃபர்ஸ்ட்லேயே ஜாயின் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு சூப்பர் புக் அப்படிதான் சொல்லணும். இந்த புக்கை வந்து சார் எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு நான் அந்த கேள்விதான் எனக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. எப்படி சாருக்கு மட்டும் இப்படி வித்தியாசமான புக்கெல்லாம் தோணுது? ஏன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் அவங்களோட செலெக்ஷனே. அது ஒரு இந்த புக்கெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரேர் புக்ஸா இருக்கும், நல்ல டாபிக்காவும் இருக்கும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி. ஸோ அந்த புக்கை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ விவேகானந்தன் சார். அப்புறம் லட்சுமி நாராயணன் சார் சொன்ன மாதிரி நீங்க பிபிடி ஸ்பெஷலிஸ்ட், உங்களுடைய கேட் பிரெயின் எல்லாம் நீங்க அதுல அப்ளை பண்ணி எக்கச்சக்கமா சூப்பரா போட்டிருக்கீங்க பாயிண்ட்ஸ் எல்லாம். அதுல வந்து அந்த ஒரு 3 இது சொன்னீங்க, லைக் எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ்னா என்ன அப்படின்னா கிராவிட்டாஸ், கம்யூனிகேஷன், அப்பியரன்ஸ், இந்த 3தோட புட் டுகெதர் தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பிரசன்ஸ். ஸோ நம்ம பேசும்போது முதல்ல கம்பீரமா இருக்கணும். கம்பீரம்னா அப்படியே அதிகாரமா பேசுறது, அடக்குற மாதிரி பேசுறது அப்படி கிடையாது. அதை வந்து நம்ம பேசுற அந்த டோன் வந்து மத்தவங்க வந்து நம்மளை கவனிக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம சொல்ற விஷயம் மத்தவங்களுக்கு ரீச் ஆகணும். அப்படி அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து கம்பீரமா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷன் கிளியரா இருக்கணும், ப்ரிசைஸா இருக்கணும், கன்சைஸா இருக்கணும். வளவலன்னு ரொம்ப நேரம் பேசக்கூடாது. என்ன சொல்லுவாங்க, சுருங்க சொல்லி விரிய பொருள் அறிய வைக்கிறது. அதாவது ஒரு பெரிய கான்செப்டை திருக்குறள் தான் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதுல எப்படி ஒரு பெரிய கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு லீடர்னா அப்படி பேசணும். அந்த மாதிரி அந்த கம்யூனிகேஷனுக்கு சொன்னீங்க. அப்புறம் அப்பியரன்ஸ், நம்ம எல்லாமே இருக்கு, ஸ்டஃப் இருக்குது, நாலேஜ் இருக்கு, எல்லாம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனா நம்மளோட அப்பியரன்ஸ் சரியா இல்லை அப்படின்னா நம்மளை யாருமே கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னாங்க. லைக் இப்ப நான் ஒரு பிபிடி ப்ரெசென்ட் பண்றேன், லைக் ஸ்டீவ் ஜாப்ஸை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் சார். அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பிபிடியை பார்ப்பீங்களா இல்லை ஸ்டீவ் ஜாப்ஸை பார்ப்பாங்களான்னு கேட்டா மீட்டிங்ல இருக்க மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸை தான் பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களோட அப்பியரன்ஸ் அப்படி. அந்த அளவுக்கு வந்து நம்ம அதுக்குன்ட்டு ரொம்ப அப்படி படோடோபமா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ப்ரொஃபஷனலா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ல நம்ம இருக்கணும். நம்ம என்ன மீட்டிங்க்கு போறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சூட்டபிளா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இதையும் நல்ல எக்ஸாம்பிளோட எடுத்து சொன்னாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அழகா சொல்லி லாஸ்ட் வந்து கீ டேக்அவே பாயிண்ட்ஸையும் சொல்லி
நம்ம எப்படிலாம் நம்ம வந்து வீக் வைஸ் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு தலை சிறந்த லீடரா ஆகணும் அப்படின்னா வீக் 1 வீக் 2 நம்ம எப்படி அழகா அதை ஒரு அட்டவணை போட்டு பிராக்டிஸ் மேடம் பண்ணி சாரி ஃபார் இன்டரப்ஷன் மேடம். நீங்க நம்மள இங்கே பேசிட்டு இருக்கிறீங்க. ப்ளீஸ் ஷார்ட்டா கொஞ்சம் முடிங்க மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி எக்ஸலன்ட் பிரசன்டேஷன் விவேகானந்தன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். அடுத்து ஒரு மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கனிமொழி மேடமா? எஸ் சார், கனிமொழி அவங்க தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அனைவருக்கும் வணக்கம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணு. சார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் நான் அட்டன் பண்றேன் இந்த இதுல. ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின். அப்பியரன்ஸ்க்காக பாய்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதோட எக்ஸ்பிளனேஷன் மட்டும் சொல்லலாமா சார்? பாய்ஸ் ஃபார்முலா அதோட ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிடலாமா? விவேகானந்தன் சார், உங்க வாய்ஸ் சரியா கேட்கல. இப்ப கேக்குதா மேடம்? இப்ப கேக்குதா? எஸ். ஒரே நிமிஷம். நான் ஹெட்செட்டுக்குள்ள கழட்டிட்டு பேசுறேன். ஒரே நிமிஷம். மியூட் பண்ணிக்கிறீங்களா? யாரோ சவுண்ட் வருது, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. இல்ல, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். பேசுங்க சார். சார் கேக்குதா? இப்ப கேக்குதா? கேக்குது நான் சார். பேசுறது கேக்குதா? கேக்குது சார். ஓகே சார். ஓகே. சார் நீங்க பேசி முடிக்கணும். அவங்களே நான் எடுத்து பண்ணிடுறேன் சார். நான் ஒரு நிமிஷம் அதை கரெக்டாக நான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டு நான் அப்படியே சொல்லிடுறேன். ஓகே சார், ப்ரிப்பேர் பண்ணட்டும். ஒரு 1 மினிட் மட்டும் சார். ஒன்லி 1 மினிட். ஸோ கனிமொழி மேடத்துக்கு அடுத்ததாக வேற யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? கேள்விகள் இருந்தா யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ கனிமொழி மேடத்தில் லாஸ்ட் கொஸ்டினரா நம்ம முடிச்சிடலாம். ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி நானும் விவேகானந்த் சாருக்கு வந்து ஒரு கிராட்டிடியூட் அண்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு இருக்கிறேன். அவர் சாரோட எங்களுக்கு நமக்காக எல்லாருக்கும் அலோகேட் பண்ணி எங்களுடைய ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு புக்கை அற்புதமாக செலக்ட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அவரும் ஒரு ப்ரெசன்டேஷனை சூப்பராக அதை டிசைன் பண்ணி, ஸோ நமக்காக 1 ஹவர் தொண்டை தண்ணி போக பேசி நம்மளை இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி விட்டுருக்கிறாங்க. அதுக்கான ஒரு நல்ல ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஒரு மேடம் சொன்னாங்க, பிஃபோரா சொன்னபோது நல்லத சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க பனி ஃபவுண்டேஷனை. பட் நாங்க பண்ணல. இந்த மாதிரி சாரமணியான பீப்புள் எங்களுக்கு கிடைக்கிறதுனால தான் நாங்கள் இதை ஆர்கனைஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த கிராட்டிடியூட் கோ டு ஒன்லி ஃபார் விவேகானந்த் சார் தான் இது சூட்டபுளாக இருக்கும். ஸோ விவேகானந்த் சாரை நமக்கு ரெப்ரசன்ட் பண்ண லக்ஷ்மி சாருக்கும் இதோட கிராட்டிடியூட் சேரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த கிராட்டிடியூட் கொடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலைக்காக, இந்த ப்ராஜெக்டுக்கு, இந்த டீமுக்கு, இந்த நல்ல தருணத்துக்கு நன்றி. ஸோ தொடர்ந்து பேசுவோம். இப்போ கனிமொழி மேடத்தோடைய சந்தேகத்தை சார்த்தி இருப்பார். ஓகே, தேங்க்யூ. ஓகே. ஆக்சுவலாக பாய்ஸ் ஃபார்முலா அப்படின்றது ஒரு லீடர்ஷிப் ஃபார்முலா. P ஃபார் பர்பஸ், O ஃபார் ஓனர்ஷிப், I ஃபார் இன்டெகிரிட்டி, S ஃபார் சர்வீஸ், E ஃபார் எக்ஸலன்ஸ். அதாவது ஒரு லீடர்ஷிப் சக்ஸஸ்ன்றது பர்பஸ் ப்ளஸ் ஓனர்ஷிப் ப்ளஸ் இன்டெகிரிட்டி ப்ளஸ் சர்வீஸ் ப்ளஸ் எக்ஸலன்ஸ். இதுதான் பாய்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து இதெல்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னா லீடர்ஷிப் சக்ஸஸ் கிடைக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்து பர்பஸ் இன்ட்டு ஓனர்ஷிப் இன்ட்டு இன்டெகிரிட்டி இன்ட்டு சர்வீஸ் இன்ட்டு எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அந்த லீடர்ஷிப் ஸ்கில்லாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய தலைவரை நம்ம உருவாக முடியும் அப்படின்றதா இந்த புக்கோட அந்த ஃபார்முலா. ஸோ என்ன டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதை இது வந்து பாய்ஸ்ன்னு சிம்பிளாக சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன் மோர் கொஸ்டின் சார். காமன் லீடர்ஷிப் மிஸ்டேக்ல ஃபர்ஸ்ட் பாயிண்டா ஸ்பீக்கிங் டூ மச் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு வேற ஏதாவது டிப்ஸ் இருக்கா சார்? இப்போ வந்து ஒரு சிம்பிளா மேடம், நம்ம பொதுவாக எல்லாம் கேட்டால் தானே வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தவங்க வந்து
தென்னை மரத்தை பத்தி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்களுக்கு பசுமாடை பத்தி தெரிஞ்சிருக்கு. பசுமாடை பத்தி ஃபுல்லா சொல்லிட்டு, கடைசியா எடுத்துட்டு வந்து கயிறை வந்து தென்னை மரத்தோட கட்டிருவேன்னு சொல்றாங்க தெரியுமா? ஸோ அப்ப வந்து என்னன்னா, இது ஒரு சின்ன கதை மூலமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா, ஒரு ஒருத்தவங்க போறாங்க. ஒரு 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 அறிஞரை வந்து ஒரு மாட்டு வண்டி ஓட்டுறவர் கூட்டு போறாரு. கூட்டு போயிட்டு, அங்க போயிட்டு வந்து சொல்றாரு. போயிட்டு இந்த மேடையில பார்த்தா ஒரு 4 பேர் தான் உட்கார்ந்திருக்காங்க. இந்த 4 பேத்துக்காக நீ இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்க நீங்க அப்படின்னு கேட்கிறாரு. என்ன பொறுத்தளவுக்கு ஒரு மாடு மேய்க்கிறேன்னா, மாட்டுக்கு வந்த 4 பேருக்குனாச்சும் நான் குடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. இவரும் 4 மணி நேரம் பேசிட்டாரு. முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாரு, நான் 10 மாட்டு கொண்டு வந்த தீனிய 4 பேத்துக்கு கண்டிப்பா 4 மாடு குடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது என்னன்னா, இந்த இடத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சொன்னா போதும். அது என்ன மாரி ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா போதும். இதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றது. ஓகேவா? ஐ ஹோப் ஐ ஆன்சர் யுவர் கொஸ்டின். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் டீச்சிங் லைன்ல இருக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப தேவையான பதில் இது ஒண்ணுதான். ஏன்னா நம்மளுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். நம்ம எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கிறோன்றது தெரியாம ஒரு சில இடங்கள்ல நிறையவே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுனால லென்த்தா கிளாஸ் போயிடுது. அதனால கொஞ்சம் இதையும் தெரிஞ்சுக்கிடணும்னு கேட்டேன் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் ஆன்சர் சார். தேங்க்யூ ஸோ மச். Yeah, thank you, ma'am. Thank you, ma'am. Thanks for your time. மேடம் நம்ம நிகழ்ச்சி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மேடம் நெக்ஸ்ட் மேம். ஓகே சார். நன்றியுரை. அனைவருக்கும் வணக்கம். இன்று நிறைவு என்பது ஒரு தொடக்கத்தின் அடையாளம். வாசித்தால் வானம் தொடலாம் என்ற இந்த சிறப்பான நிகழ்வு இனிதே நிறைவு பெறும் இந்த தருணத்தில் நன்றிகளை பகிர கடமைப்பட்டுள்ளேன். தனது பொன்னான நேரத்தை ஒதுக்கி நம்மிடையே ஆர்வபூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ சார். இந்த மேடையை அமைத்து கொடுத்த பணி அறக்கட்டளையின் நிர்வாகிகளுக்கும் அதன் பின்னால் நின்று உழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ சதீஷ் சார், சிவராமகிருஷ்ணன் சார், லக்ஷ்மி நாராயணன் சார், கலாமணி மேடம். தேங்க்யூ மேம். ஒரு நிகழ்ச்சியின் வெற்றி என்பது அதன் பங்கேற்பாளர்களிடமே உள்ளது. அமைதியோடு ஆர்வத்தோடு இந்த நிகழ்வை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. மீட்டிங் க்ளோஸ். Thank you, ma'am. Thank you, ma'am. So thank you again, sir, for your wonderful presentation. Once again, தொடர்ந்து பேசுவோம் சார். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பீக்கர் ரிலீவ் ஆகட்டும், நம்ம அப்புறமா லேட்டா ரிலீவ் ஆகலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி சார். ஃபீட்பேக் கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. கண்டிப்பா வந்து இந்த இடத்துல வந்து பிரபாகரனா இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து நம்ம மேடம் வந்து டீச்சர், அதுக்கடுத்து வந்து நம்மளுடைய முத்துலட்சுமி மேடம், லட்சுமி நாராயணன் சார், அதுக்கடுத்து வந்து கனிமொழி மேடம், இன்னும் எல்லாருக்குமே வந்து கலந்து கொண்ட அனைத்து ஐ மீன் மெசேஜ் வழியாகவும் நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, everybody, thank you so much. நம்ம மீட்டிங் எண்ட் ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.